கிறிஸ்தேசுக்குள் கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்தலை இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடியேன் சார்ந்திருக்கக்கூடிய பெங்களூர் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கராஜபுரம் நியூ கிரியேஷன் பைபிள் ஸ்டூடெண்ட் சார்பாக கூட இந்த அன்பின் காலை வாழ்த்துக்களை சகோதர சகோதரியுடைய வாழ்த்துக்களை கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை உங்கள் மத்தியிலே வந்திருந்த பொழுது எலெக்ஷன் நடந்துச்சு. இந்த முறை நம்ம எலெக்ஷனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை குறித்து என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். அப்போ எலெக்ஷன் அப்படின்னோடனே உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அநேக காரியங்கள் இருக்கும். கண்டிப்பாக புதிதானது இல்லை. இப்போ மூப்பர்கள் அப்படின்னோடனே என்ன தகுதிகள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க? அதான் சொல்லுங்க பார்க்கலாம். 1-2 உங்களுக்கு தெரிஞ்சது வசனத்தின்படி. சரி, ஒரே நிமிஷம். சரி, இப்போ இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நமக்கு இயல்பா வேத வசனத்தின் அடிப்படையில் கடந்த வருடங்களில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். இப்போ பார்த்த ஒரு விஷயங்களை கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம திரும்பி பார்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த பாடத்தினுடைய கடைசியில் உங்களுக்கு தெரிய வரும். சரி, இன்றைக்கு நம்ம பொதுவாக என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா பவுலினுடைய ஆலோசனைகள் என்ன பண்ணியிருப்போம், நம்ம பார்த்துருப்போம். பேதுரு கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆலோசனை கொடுத்துருக்கிறாங்க. படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 1ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால். சரி, இப்போ பேதுரு இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறதுக்கு முன்பாக முதலாவது நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா சபைக்கு வழி நடத்துவதற்கு யார் தேவை அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலையாட்கள் தேவை. இப்போ இந்த வேலையாட்களை தருகிறதுல தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பங்கை கரெக்டா என்ன பண்றாங்க, செய்றாங்க. கரெக்டுங்களா? மந்தைக்கு உணவளிப்பதுல தேவன் அவருடைய பங்கு என்ன பண்றாங்கன்னா கரெக்டா செய்றாங்க. உதாரணத்திற்கு இப்போ நமக்கு குடும்பம் இருக்குது, அடுத்த மாசத்துக்கு சாப்பாடுக்கு மளிகை சாமான் வேணும், அதை முன்கூட்டியே வாங்கி வைப்போமா இல்லைங்களா? செய்வோம். பாருங்க, சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் குடும்பத்திற்கு நம்ம அதை செய்யும் பொழுது இந்த ஒரு சபையானது யாருடைய சபை? அப்ப தேவனுடைய மந்தை. அப்ப அந்த மந்தைக்கு தேவன் சாப்பாடு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு வாய்க்கால்களாக யாரை தேவன் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது யாரை? சபையினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூப்பர்களை. இப்ப இவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடியது சபையாக இருந்தாலும் அது யார் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க? தேவன் தான். தேவனுடைய ஆவியை கொண்டு தான் எல்லாருமே என்ன ஆகணும் அப்படின்னா நடத்தப்படுகிறோம். அப்போ இன்டைரக்டா இந்த மூப்பரை யார் ஏற்படுத்துகிறது? தேவன் தான் ஏற்படுத்துகிறார். அப்ப தேவன் அவருடைய வேலையில, அதாவது தேவன் செய்யக்கூடிய வேலையில கரெக்டா தேவன் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. சரி, இப்போ தேவன் செய்யக்கூடிய வேலைக்கு நாம என்ன பண்ணணும்? ஒத்துழைக்கணும். இப்போ ஒத்துழைக்கணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன காரியங்கள் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சகோதரர்கள்ட்ட நான் என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா என்னென்ன காரியங்கள் ஒரு மூப்பருக்கு இந்த வேலை செய்வதற்கு தேவைப்படுகிறது. சரி, முதல் வேலை என்ன சொல்லுகிறார் அப்படின்னா உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பன். அந்த பாயிண்ட் முதல் பாயிண்ட் படிங்க.
இல்ல அப்போஸ்தல் பவுல் இந்த விஷயத்தில் அப்போஸ்தலர் பேதுரு இந்த விஷயத்தில் மிகவும் தெளிவாக கடவுளின் மந்தை என்று கூறியுள்ளார். சரி பாருங்க, ரொம்ப தெளிவா பேதுரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது யாருடைய மந்தை? தேவனின் மந்தை. இங்க யாருமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இது என்னுடைய சபை, ஏன்னா இன்னைக்கு பேர் கிறிஸ்தவ மண்டலம் அப்படிதான் சொல்லுவாங்க, இது என்னுடைய சபை, இல்லை எங்க தாய் சபை, அது நமக்கு பேய் சபைன்னு தெரியும், இருந்தாலும் அவங்க சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா இது என்ன சர்ச்சு அப்படின்ற காரியங்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தேவனுடைய சபையில் இருக்கலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, கண்டிப்பாக அந்த மூப்பருடைய சேவைக்கு வேலைக்கு வருகிறவர்கள் கண்டிப்பாக என்ன எண்ணக்கூடாது அப்படின்னா, இது யாருடைய மந்தை? தேவனுடைய மந்தை. இப்போ ஒரு வருஷ காலம் யாருக்கு கொடுக்க போறாங்க லீஸுக்கு? லீஸுக்கு ஒரு வருஷ காலம் லீஸ், அவ்வளோதான். அந்த ஒரு வருஷம் லீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப யார் கையிலேயே போயிடும். திரும்ப தேவன் யாருக்கு அதை கொடுக்கணும்னு விரும்புகிறாங்களோ கொடுப்பாங்க. இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா லீஸ் என்ன பண்ணலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் அது முடிவு யாருடைய கருத்தில் இருக்குது? அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் விஷயம், மூப்பர்களுக்கு தேவன் பேதுரு மூலமாக கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா, இது யாருடைய மந்தை? என்னுடைய மந்தை. என்னுடைய மந்தைனா தேவனுடைய மந்தை. சரிங்களா? அடுத்தது, செம்மறி ஆடுகளை ஓநாய்களிலிருந்து பிரிக்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது கூட யாருடைய வேலை? மூப்பருடைய வேலை. பாருங்க, சாப்பாடு கொடுக்கணும். அடுத்து இங்க ஒரு சில நேரங்கள்ல, அதுவும் வந்து இப்போ யூடியூப் காலமா இருக்கிறதுனால, என்ன காலம், இப்போ நிறைய சாப்பாடு என்ன கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு இலவசமா நிறைய கிடைக்குது. கிடைக்குதுன்னு பிரிச்சு மேய்ஞ்சிடலாமா? இருக்கிறதே நாங்கள் சாப்பிட்றது இல்லை புதர், அப்புறம் எங்கே போய் பாருங்க. சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை அட்ராக்ட் பண்ணோம். பின்னாடி ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. தலைப்புகள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணோம். உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஓ பயங்கரமாக இருக்குதே அப்படின்ட்டு போய் என்ன பண்ணிடுவோம், சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு சில நேரங்கள் என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு அது பிடிச்சி போயிடும். ஆனால் போக போக தான் தெரியும் அது வந்து சைலண்டாக எங்கே கொண்டு போவோம், வேற ஒரு டாக்டரினுக்கு. அப்போ இதை தெரிய வந்துச்சு அப்படின்னா மூப்பர் இப்போ அந்த மந்தையை ஓனாய்கிட்ட இருந்து என்ன பண்ணி ஆகணும், பாதுகாக்கணும். அப்போ சாப்பாடு கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு மந்தையை பாதுகாக்கணும். சரி, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கணும்? அந்த வேலைக்கு வரக்கூடிய மனநிலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னா அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார் பாருங்க, படிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 2வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும். சரி, இப்போ விசேஷமா இந்த ஒரு ஊழியத்திற்கு வருகிறவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னா, உற்சாக மனதோடு என்ன பண்ணணும், வரணும். கட்டாயப்படுத்தி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி, புதர் வேற வழியே இல்லை புதர், நீங்க தான் இந்த வருஷம் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லாங்களா? ஆனால் அந்த சகோதரர் சொல்லார், இல்லை வேணாம், இந்த வருஷம் எனக்கு விருப்பம் இல்லை, வேற சில காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சபை அந்த காரியத்தை அவர்கள் மேலே திணிக்க கூடாது. முக்கியமாக என்ன சொல்றாரு அப்படின்னா, கட்டாயமாய் அல்ல. நீங்க இப்போ அந்த வேலையை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனப்பூர்வமாக உற்சாக மனதுடன் என்ன பண்ணணும், செய்யணும். அப்போதான் அந்த ஒரு ஒர்க் என்ன ஆகும் அப்படின்னா, பூமியிலே சொல்லுவாங்க, நீ எதை செஞ்சாலும் என்ன எப்படி செய்ய, விரும்பி செய்ய. படிக்கிறதே வந்து உற்சாகத்தோடு ஆசையோடு ஆசைப்பட்டு படிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் எப்படி படிப்பாரு? அதே இது, ஐயோ சேர்த்து விட்டாங்க போங்க, ஏதோ காலேஜுக்கு போனோம், ஏதோ ஸ்கூலுக்கு போனோம், என்னத்த பண்றதுக்கு அப்படின்ட்டு போனாரு. நான் பேக் தூக்கிக்கிட்டு எப்படி மார்க் எடுப்பாரு? அது சரி வராது. அப்போ தேவனுடைய வேலை கண்டிப்பாக எப்படி செய்யப்படணும் அப்படின்னா உற்சாக மனதோடு, அடுத்தது விருப்பத்துடன் அவர் என்ன பண்ணணும், செய்யணும். முக்கியமாக என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா அவலட்சணமான ஆதாயம். அது என்ன அவலட்சணமான ஆதாயம்?
உதாரணத்திற்கு இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து நம்முடைய சகோதரர்கள் வந்து இந்த வசனத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய விளக்கத்துல தான் எடுத்திருக்கிறோம். ஒரே ரீபிரிண்ட்னு நான் போட முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பல ரீபிரிண்ட்ஸ்ல இருந்து எடுத்த ஒரு கலெக்ஷன் தான். சரிங்களா? சரி, இப்போ அவலட்சணமான ஆதாயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ ஆதிகால சபை நமக்கு தெரியும் ஒரு ஐக்கியமாக இருந்தாங்க. அதுல இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மூப்பர்களை, உதவிக்காரர்களை, இல்லைன்னா பயண ஊழியர்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணாங்க. இப்போ செலக்ட் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில ஊர்களுக்கு போய் தங்கிடுவாங்க. அப்படி தங்கி இருக்கிறாங்களா? யாரு? பவுலே ஒவ்வொரு ஊர்களுக்கு போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா தங்குவார். இப்ப தங்கும் பொழுது இது காலங்கள் அதிகமா இருக்கக்கூடிய கட்டமா இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய சொந்த வேலையை என்ன பண்ணுவாரு? செய்வார். அதே இது அந்த மாதிரி தங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது சில நேரங்கள்ல. அப்ப என்ன பண்ண முடியும்? அதுக்குதான் சபை அந்த நேரங்கள்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்லீசியா அவங்கள என்ன பண்ணாங்க? சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ இந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய காரியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுடைய சூழ்நிலைகளை கருதி சப்போர்ட் பண்ணணும். ஆனா அதே இது ஊழியத்தின் அடிப்படையிலையும் தேவைகளின் அடிப்படையிலையும் என்ன இருக்குது அப்படின்னா ஆதிகால சபை அந்த காரியத்தை என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணாங்க? ஏறெடுத்தாங்க. அவர்கள் வேலை செய்தும் ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு சில நேரங்கள்ல சபையினுடைய சப்போர்ட்டையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? வாங்கி இருக்கிறாங்க. அப்போ தேவைகள் சூழ்நிலைகளை கருதி தான் அங்க ஆதிகால சபை என்ன பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னா நடத்தப்பட்டிருக்குது. சரி, இப்போ இந்த மாதிரி இந்த ஆதாயம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வெறும் பண அளவுல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சிட கூடாது. நெக்ஸ்ட் இன்னும் இந்த மூப்பருக்கான வேற ஆதாயங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒரு சேவை செய்யும் பொழுது புகழ் வரும். என்ன வரும்? புகழ். அப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சபையினுடைய ஒரு சாதாரண ஊழியன்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன் ஒரு சில மூப்பர்களை. இப்போ அவர்களுக்கு புகழ் இருக்கிறதுனால இப்போ எனக்கு என்ன ஆசை வரும் அப்படின்னா நெக்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும்? புகழ் வேணும். அப்ப புகழ் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? மூப்பர் ஆகணும். சரி, இப்படி ஆசைப்படலாங்களா? கட்டாயம் இந்த மாதிரி ஆசை இருக்கக்கூடாது. அப்ப புகழ். அடுத்தது மரியாதை. கண்டிப்பா மரியாதை இருக்கு, இல்லைன்னு சொல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அந்த ஒரு கணத்தை என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஓ இந்த மூப்பரானா நல்ல புகழ் வருது, நல்ல கனம் வருது. இப்படிப்பட்ட லட்சியத்தை வச்சுக்கிட்டு நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட லட்சியம் எப்படி இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல்வாதி சின்னதுல இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு லட்சியத்தோட இருப்பார். நான் வந்து கவுன்சிலர் ஆகணும், அடுத்தது எம்எல்ஏ, டைரக்டா எம்எல்ஏ தாங்க. சரி, ஓகே, எம்எல்ஏ, அடுத்தது சிஎம், பிஎம். அப்ப இதெல்லாம் பாருங்க லட்சியம். ஒரு லட்சிய குறிக்கோள் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து ஏதோ ஒன்று செஞ்சா கூட பேக்ல மைண்ட்ல என்ன இருக்கும்? போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவாரு. அப்ப இது இந்த மாதிரி லட்சிய நோக்கத்தோட நாம வந்து அந்த மூப்பருடைய அந்த ஒரு சேவைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? வர கூடாது. அப்போ கண்டிப்பாக அவலட்சணமான ஆதாயம் வெறும் பணத்துல மட்டும் இல்ல, எதுல கூட இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது புகழ், மரியாதை, இந்த மாதிரி லட்சியம், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே எதுக்குள்ள வந்துடும் அப்படின்னா அவலட்சணமான ஆதாயம். அடுத்து இதே ஒரு விஷயத்துல சகோதரர் சொல்லக்கூடிய விஷயம் படிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 3வது வசனம். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்கள். ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். அது என்ன சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மூப்பர் அவருக்கு இந்த ஒரு சபை மேல மற்ற சகோதரர்களை விட என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகாரம் இருக்கு. கண்டிப்பாக அதை தேவன் கொடுத்திருக்கிறாங்க. யார் மூலமா? சபை மூலமா. இப்போ எனக்கு அதிகாரம் இருப்பது என்பதற்காக நான் அதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா
இருமாப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது பல கோணங்கள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஒரு கர்வத்துடன் நடந்து கொள்வது. கர்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு சகோதரர் இப்போ வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது, நல்லா தாழ்மையோடு இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். திடீர்னாப்புல நெக்ஸ்ட் அவருக்கு ஒரு சப்ஜெக்ட் பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவருடைய மனநிலைமை என்ன ஆகும்? என்ன எல்லாம் அமைதியில் இருக்கிறீங்க? கொஞ்சம் மாறும். அடுத்து இன்னும் கொஞ்சம் வளரும் பொழுது ஒரு அடுத்த ஒரு ஆவிக்குரிய முன்னேறுதல், ஒரு டீக்கன் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு வச்சுங்களேன். இது எல்லாருக்கிட்டையும் நான் எதிர்பார்க்கல, அதான ஒரு சிலர்கிட்ட நான் இந்த ஒரு மனப்பான்மை என்ன பண்ணேன்னா நான் பார்க்குறேன். அப்படி என்ன ஆகும் அப்படின்னா கேரக்டர் சேஞ்ச் ஆகும். அவங்க இதுக்கு முன்னாடி பேசியிருந்ததை விட இதுக்கு முன்னாடி எப்படி செயல்பட்டாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, செயல்பட மாட்டாங்க. அவங்களுடைய ஒரு செயல்பாட்டில் என்ன இருக்கும், வித்தியாசம் இருக்கும். அடுத்து இன்னும் கொஞ்சம் அவர் டீக்கன்ல இருந்து ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கரா மாறிட்டான்னு வச்சுங்களேன். எல்டர் ஆயிட்டாருன்னா அது வேற. எல்டர் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப கன்வென்ஷன் ஸ்பீக்கர் ஆயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? கையில பிடிக்க முடியாது. அதுதான் என்ன அப்படின்னா நம்ம மைண்ட்ல என்ன இருக்குது, இருமாப்பு. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏற 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 ஆக்சுவலா என்ன எதுல இறங்கணும், நம்ம தாழ்மையில இன்னும் என்ன ஆயிட்டு இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். ஆனால் ஸ்டேஜ் ஆவிக்குரிய ரீதியில வளர 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 கூடவே சேர்ந்து என்ன வளருது அப்படின்னா பெருமை மற்ற குணலட்சணங்கள். அடுத்தது சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறது. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மூப்பர் ஆடுகளை வெட்டுவதையோ அல்லது பயமுறுத்தவோ விரும்பக்கூடாது. அது என்ன வெட்டுவது? உதாரணத்திற்கு இப்போ பியரன் ஸ்டடியில் உட்காந்துருக்குறோம். இதெல்லாமே நம்மளுடைய அனுபவங்கள்ல சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய அனுபவங்கள் எனக்கு எப்படின்னு தெரியாது. எடுக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் என்ன தெரியுங்களா? எலெக்ஷன் சப்ஜெக்ட் தான். சரி, இப்போ வெட்டுவது அப்படின்னு பார்க்கும்பொழுது பியரன் ஸ்டடியில் உட்காந்துருக்கும் போது ஒரு சகோதரர் ரொம்ப ஒரு எதர்ச்சியா ஒரு பாயிண்ட் சொல்றாருன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த பாயிண்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற பாயிண்ட்டுக்கு என்ன ஆகாது, ஒத்தே வராது. இப்ப என்ன பண்ணலாம், நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு சகோதரர் நம்ம அவருடைய ஆர்வம் ஆனா எப்படி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். இப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணலாம்னா பேச விட்டுறலாம். அவர் பேசிட்டு ஃபுல்லா என்ன பண்ணுங்கன்னா பேசுங்க. சகோதரர் நீங்க பேசுனது ரொம்ப நல்லது, நல்ல காரியங்கள், அதுல வேலிட் பாயிண்ட் இருக்கு. இருந்தாலும் நெக்ஸ்ட் முறை கொஞ்சம் இதுக்கு ஒத்த கருத்துக்களை என்ன பண்ணுங்க சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க படிங்க, அவ்வளவுதான். ஆனால் வெட்டுவது அப்படின்றது பார்க்குவது டைரக்டா பதர் இந்த பாயிண்ட்டுக்கு பாதி வந்த உடனே தெரிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் என்ன ஆகாது, இது வேற சைடு எங்கேயோ போகுது அப்படின்ட்டு. அப்போ ஒரு சில நேரங்கள்ல இது என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய மனதை என்ன பண்ணிரும், காயப்படுத்திடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ல இருந்து அவர் என்ன எதுல உட்கார மாட்டாரு, டிஸ்கஷன்ல உட்காரவே மாட்டாரு. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, குழந்தை மாதிரி இருப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையும் வந்து அரவணைத்து போக வேண்டியது யாருடைய வேலை? பாருங்க, சாதாரண காரியம் இல்லை. ஏதோ நம்ம வந்து மூப்பர் அப்படின்னோடனே அவருக்கு என்னப்பா ஒரு சப்ஜெக்ட் பேசணும், அதுக்கப்புறம் எக்லிஷாவை திறக்கணும் மூடணும், அவ்வளவுதான். அதுதானா? இல்லை, பல காரியங்கள் இருக்குது. போகும்போது ஒவ்வொரு சில காரியங்கள் பார்க்கலாம். அடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து கையாளும் பொழுது உண்மையாகவே ரொம்ப மனத்தாழ்மையோடு என்ன பண்ணணும், கையாளணும். ஏன் அப்படின்னா இருமாப்பாய் சபையின் மக்களிடம் ஆதிக்கம் செலுத்தும்படி என்ன ஆயிடக்கூடாது, நடந்துடக்கூடாது. அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் சகோதரர் சொல்லக்கூடிய என்னன்னா தேவனுடைய ஞானம் மற்றும் சபையினுடைய ஆலோசனைக்கு பதிலாக தங்களுடைய சொந்த ஞானத்தை வழங்குவது. இது கூட இருமாப்பாய் ஆளுகிறது. அப்ப எப்பவுமே வந்து ஒரு காரியத்தை தன்னுடைய சொந்த ஆலோசனையின்படி செய்யக்கூடாது. ஆனா கண்டிப்பா அதுல என்ன இருக்கணும், தேவனுடைய ஞானம் வழங்கும்படி என்ன பண்ணணும், செய்யணும். முக்கியமாக சபை சுட்டி காட்டக்கூடிய ஒரு சில தவறுகளை நாம என்ன பண்ணணும், பரிசோதித்து பார்க்கணும் முதல்ல.
ஆமா இது இப்படி தான் இருக்குதா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, உதாரணத்திற்கு மூப்பர் என்பவர் அவர் வந்து அஹ், உணவை பகிர்ந்தளிக்கக்கூடியவராக இருப்பார், வளர்ந்த ஒரு சகோதரராக இருப்பார். அவ்வளோ சீக்கிரத்துல என்ன பண்ண முடியாது, கீழே இருக்கிற ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். நம்முடைய அனுபவத்துல நான் சொல்றேன், ஒரு சகோதரர் நல்ல ஒரு நம்மளோட உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு காரியத்தை குறித்து டிஸ்கஸ் சப்ஜெக்ட் பேசுறாரு. அவர் ஆடியோ கேட்கறதுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ அந்த ஆடியோ எல்லாம் கேட்டுட்டு அந்த சகோதரருக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். சகோதரே, உங்களுடைய ஆடியோ கேட்டேன், ஒரு சில கருத்துக்கள் இதுக்கு கொஞ்சம் மாறான கருத்துக்கள் என்கிட்ட இருக்குது, நம்ம பேசலாம், உங்கள் டைமு எப்போன்னு சொன்னீங்கன்னா நான் கால் பண்ணுறேன், இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்கள். சரி, இந்த ஒரு நீங்கள் தான் அந்த சகோதரனா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் தான் அந்த சகோதரர், நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், என்ன பண்ணுவீங்க? இப்படி அமைதலாக இருந்துருவேன் புதர். ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு. எத்தனை ஆயிடுச்சு? 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஒரு வணக்கம் இல்லை, ஒரு கும்பிடு இல்லை, ஒரு கும்பிட்டு போட்டிருந்தா கூட தெரியுதுங்களா? என்னது கையை தூக்கி, சரி அது கொஞ்சம் மனசை என்ன பண்ணியிருக்கிறோம், சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று நம்ம அமிச்சதுக்கு ஒரு மரியாதையான கொடுத்துருக்கிறாரு. அடுத்து இதே போல இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு கருகலான ஒரு டாபிக் எடுத்து ஒரு சகோதரர் பேசுறாரு. அந்த டாப்பிக்கை பார்த்த உடனே எனக்கு அந்த ஆடியோ கேட்கணும்னு ஆசை, ஏன்னா நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கேட்டேன், ஃபுல்லாக கேட்டுட்டு அதுலேயும் ஒரு சில காரியங்கள் குறைவாக இருந்ததுனால, இத்தனைக்கு அது குரூப்பில் வந்தது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும், குரூப்பில் வந்தது இது, நான் என்ன பண்ணியிருக்கணும், குரூப்லேயே போட்டு விட்டுருக்கணும், அப்படி தானே? ஆக்சுவலாக மனசு அப்படி தான் தோணுச்சு, ஆக்சுவலாக அதுதான் தோணுச்சு. எல்லாத்தையும் டைப் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன், குரூப்பில் போட்டு விட்டுல. ஏன்னா இதை கேட்டால் இப்போ எல்லாரும் என்ன இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், வேண்டாம் இது சரியான ஒழுங்கு இல்லை, பேசலாம் அவர்கிட்ட டைரெக்டாக. என்ன பண்ணலாம்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ், மறுபடியும் சகோதரி இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா முதல் தடவை நான் வந்து டைம் கேட்டேன், அடுத்த முறை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய கருத்தை போட்டு விட்டேன். ஆனாலும் இதற்கும் என்ன இல்லை. அப்போ இது எதுக்காக நான் இந்த அனுபவங்களை சொல்றேன் அப்படின்னா, கரெக்டு, இப்போ நான் பேசுகிறது எல்லாமே இப்போ நான் பேசி விட்டு கீழே இறங்கின உடனே இதற்கு மாறு கருத்து இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். யாருக்கும் ஒரு காரியத்தை எத்தனை கோணத்தில் பார்க்க முடியும்? பல கோணங்களில் பார்க்க. அப்போ ஒரு சில காரியங்கள் நம்ம காது கொடுத்து கேட்கும் பொழுது, உதாரணத்துக்கு நான் எடுத்த ஒரு பாடத்தை வந்து ஒரு சகோதரி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து சகோதரரே இது நீங்கள் பண்ணீங்க நல்லா, ஆனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள்லாம் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் ரீட் பண்ணுங்க. உண்மையாக நான் சொல்கிறேன், அந்த இன்புட்டுக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்ட் நான் வேற விதமாக என்ன பண்ணியிருக்கிறேன், பயங்கரமாக வந்துருச்சு. அப்படின்னா என்னைக்குமே ஒரு ஒரு காரியத்தை பரந்த மனப்பான்மையோடு அணுகுவது ரொம்ப நல்லது. அது யாருக்கு உகந்த குணலட்சணம்? மூப்பர்களுக்கு உகந்த குணலட்சணம். அப்போ இருமாப்பாய், அதாவது நான் பேசியிருக்கிறேன், இதுதான் ஃபைனல், இதுக்கப்புறம் வேற மாற்று கருத்து இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. பாருங்க, சின்ன சின்ன காரியங்கள் தான், ஆனால் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது உண்மையாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் சப்ஜெக்டுடைய கமெண்ட்ஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க, அப்போ தெரியும். ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, பிரதர் அது இல்லை இது இல்லைன்னுருவோம். ஆனால் அதை உட்காந்து ஸ்டடி பண்ணி அதில் இருக்கக்கூடிய தேவையுள்ள காரியங்களை எடுத்து தேவையில்லாத காரியங்களை நீக்கி என்ன காரியங்களை ப்ரெசென்ட் பண்ணமோ அந்த காரியங்களை மட்டும் எடுத்து அதை ஒரு ஒரு ஃபுட்டாக கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்டாலும் அதுலேயும் ஒரு சில குறைகள் இருக்கும் இருக்கும். ஏன்னா யாருமே இன்னும் என்ன ஆகலை, பூர்ணமாகலை, இன்க்ளூடிங் மூப்பர் கூட. அப்போ கண்டிப்பாக மூப்பருக்கு இருக்க வேண்டிய ஒரு மனப்பான்மை என்ன அப்படின்னா, சபை அல்லது சபையின் அங்கத்தினர் ஒரு சில காரியங்களை சுட்டி காட்டும் பொழுது தாழ்மையோடு காது கொடுத்து கேட்டு அது நலமாக இருக்குமானால் அதை என்ன பண்ணலாம்,
ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்த சீர்திருத்தலை என்ன பண்ணணும், செய்யணும். இது ஒரு மூப்பருக்கான ஒரு தகுதியான குணலட்சணமாக இருக்கும். சரி, இப்போ இப்படிப்பட்ட குணலட்சணங்கள் சப்போஸ் கொஞ்சம் எதிர்மறையா இருக்குது என்கிட்ட, இதற்கு ஏதான தீர்வு இருக்குதா? இல்லைன்னா இதுக்கு தீர்வுக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ மூப்பர்களுக்கான ஒரு சில ஆபத்துக்கள் என்ன பண்ணிடலாம் நம்ம பார்த்துடலாம். தீர்வே பார்த்துடலாங்களா? சரி, தீர்வு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தீர்வு என்ன அப்படின்னா, தேவ சித்தம் முதல், என்னுடைய சித்தம் இரண்டாவது. கண்டிப்பாக இந்த ஒரு மனப்பான்மை இருக்கணும் ஒரு மூப்பர் அவர்களுக்கு, இல்லை அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு. முதல் காரியம் என்ன இருக்கணும் அப்படின்னா, யாருடைய சித்தம் முதல்ல இருக்கணும்? தேவ சித்தம். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் நடத்துகிறோம். ஒரு சகோதரர் மூப்பர் ஏன்ற மூப்பர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கருத்தை முன்வைக்கிறார். கடைசியாக அந்த கன்க்ளூஷன் பாயிண்ட் முடியும் பொழுது ஏன்ற மூப்பர் சொன்ன பாயிண்ட் ஏற்றுக்கொள்ளப்படாமல் சபையில பீன்ற ஒரு சகோதரர் சொன்ன ஒரு கருத்து எல்லா சகோதரர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ நான் மூப்பர், என் கருத்து தான் நடக்கணும்னு நினைக்கலாமா? இப்போ எதர்ச்சியாவே சொல்றேன். ஒரு 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 இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் ஒன்று பண்ணணும். ஒரு மூப்பருடைய பரிந்துரை சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் சீன்ற ஒரு கிளாஸ் பண்ணலாம், சப்ஜெக்ட் பண்ணலாம். ஆனால் சபையாக ஒரு சகோதரர் எழும்பி ஒரு டீன்ற ஒரு கிளாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ சபைக்கு வந்து அந்த சகோதரர் சொன்ன பாடம் வந்து அந்த புக் ஸ்டடி நல்லா பிடிச்சிருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ மூப்பர் என்ன பண்ணலாம்? இல்லை நான் தான் இந்த சபையினுடைய மூப்பர், நான் சொல்ற கிளாஸ் தான் நடக்கணும்னு சொல்லாங்களா? இல்லை, இதுதான் என்னது? தேவ சித்தம். அவன் பாருங்க, என்னுடைய விருப்பம் இது, நான் மூப்பராக இருந்தாலும் என்னுடைய விருப்பம் இது, ஆனால் தேவ சித்தம் சபையின் மூலமாக வேற மாதிரி இருக்கு. அப்போ இங்க மூப்பருடைய குணலட்சணம் என்ன அப்படின்னா, அதை என்ன பண்ணணும்? தேவனுடைய சித்தத்துக்கு என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும். கஷ்டம்தான். ஏன்னா தன்னுடைய சஜஷன் இங்க என்ன ஆகல, ஏற்றுக்கொள்ளப்படல. பரவாயில்ல, ஆனா அதற்கு மாறாக தேவன் என்ன பண்ணிருக்கிறாங்க? அவங்களுடைய சித்தத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க? நிறைவேற்றிருக்கிறாங்க. அந்த மனப்பான்மை என்ன பண்ணணும்? வரணும். ஏன்னா மூப்பர் என்பவர் யார் அப்படின்னா, அவர் சாதாரண ஒரு வேலைக்காரர். வேலைக்காரர் என்ன செய்யணும் அப்படின்னா, ஓனர் சொன்னதை என்ன பண்ணணும்? செய்யணும். ஓனர் யாரு? கரெக்ட், தேவன் தான். அப்போ தேவனை கொண்டு வந்து இங்க எக்லீசியால உட்கார வச்சிடலாமா? சபை நீங்க, நம்ம தான் யாரு? ஓனர். அப்ப நம்ம 100% ஒருத்தருக்கு ஒரு காரியத்திற்கு இசைவாக சொல்லும் பொழுது அதை தான் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமே வெளியே தன்னுடைய சொந்த சித்தத்தை என்ன பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்போ எந்த ஒரு முக்கியமான முடிவாக இருந்தாலும் கூட நல்லா கவனிங்க, நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். என்ன முடிவு? என்னது முக்கியமான முடிவு? எக்லீஷியாவுக்கு 2 டியூப்லைட் வாங்கி போடணும். பிஸ்னஸ் மீட்டிங்கில் உட்காந்து பேசலாமா? நம்ம எக்லீஷியாவுக்கு 2 டியூப்லைட் தேவைப்படுகிறது. ஆகவே உங்களுடைய கரத்தை உயர்த்தி, அதெல்லாம் தேவையில்லை, அது மூப்பர்களாக வேற டீக்கன்ஸ் அவங்களே டிசைட் பண்ணி என்ன பண்ணலாம்னா செய்யலாம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு காரியம், நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணணும், ஏதோ ஒன்று, ஒரு சில காரியங்கள் அது யாருடைய ஆலோசனையின்படி தான் நடக்கணும். யாருடைய ஆலோசனையின்படி தான் நடக்கணும். ஏன்னா கடைசியா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் யார் ஒத்துழைப்பு கொடுக்கணும்? இப்போ நான் என்னுடைய இஷ்டத்தின்படி ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கு நீங்க யாருமே வரலன்னா எப்படி இருக்கும்? அப்போ உங்களுடைய ஒத்துழைப்பு, சபையினுடைய ஒத்துழைப்பு, சபையினுடைய எல்லாவித அங்கீகரிப்பு யாருக்கு இருக்கணும்? மூப்பருக்கு இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவர்களுடைய கருத்து என்ன பண்ணப்படணும்? கேட்கப்படணும். அப்ப அதற்கான வழிமுறைகளை யார் தான் வழங்கணும்? மூப்பர் தான் வழங்கணும். அப்ப மூப்பர் அந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தி அதை கருத்தை உள்வாங்குவதற்கு கேட்பதற்கான சான்ஸை என்ன பண்ணி கொடுக்கணும்? உருவாக்கி கொடுக்கணும். சரி, இப்போ கர்த்தர் ஆட்சியாளர்களை எழுப்பவில்லை, விசுவாசம் உள்ள தலைவர்களை எழுப்புகிறார். நல்ல கவனிங்க, மூப்பர்கள் என்பவர்கள் ஆட்சியாளர்கள் அல்ல, விசுவாசமுள்ள தலைவர்கள். அப்ப கண்டிப்பாக இதெல்லாம் தான் தீர்வு. நாம் தேவனுடைய வழியை விட்டு விலகி போகாமல் இருக்கணும் அப்படின்னா தேவ சித்தத்திற்கு முதல்ல என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும்.
நம்முடைய சித்தமே, நம்முடைய கருத்தே வந்து மீறப்பட்டாலும் கூட, நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளப்படாமல் போனா கூட யாருடைய கருத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்? சபையினுடைய கருத்துக்கு தான். ஏன்னா நம்ம யார் அப்படின்னா வெறும் ஊழியர்கள், வேலைக்காரர்கள், சபை அங்கத்தினர் தான் யாரு? அவங்க கடைசியான முடிவு செய்யக்கூடிய கட்டத்தில் இருக்கிறவர்கள். சரி, இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சில காரியங்கள் மூப்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது, மூப்பருக்கான ஒரு சில ஆபத்துக்கள் இருக்கு. நல்லா கவனிங்க. எப்படி வந்து இது ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரம். எப்படின்னா கனம்னா எந்த விதத்தில் அப்படின்னா, கண்டிப்பாக மரியாதை இருக்குது, ஒரு சில புகழ் இருக்குது, கண்டிப்பாக சகோதரியுடைய அங்கீகரிப்பு இருக்குது. இது எல்லாம் இருந்தாலும் அதற்கு ஏற்றால் போல ஒரு சில கணம், ஒரு சில என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆபத்துகள் இருக்குது. உதாரணத்துக்கு அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார், உங்களில் அநேகர் யாரா மாறிடாதீங்க, போதகராக மாறுறாங்க. டீச்சர் பார்க்கலாம், இந்த பாடத்தினுடைய லாஸ்ட்ல நம்ம பார்க்கலாம் போதகர்னா யாரு. ஆனா சிம்பிளா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிறவர்களுக்கு, அந்த சேவை செய்கிறவர்களுக்கு என்ன இருக்குது? ஆபத்து இருக்குது, சரியான ஒரு ஆபத்து இருக்குது. முக்கியமா சகோதரர் ரசல் அவர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, 2ஆம் மரணத்திற்கு போகிறவர்கள் மேக்சிமம் எந்த கேட்டகரியில இருந்து வருவாங்க? மூப்பர் கேட்டகரியில இருந்து. என்ன பிரதர், மூப்பர்னா சபையா மாறணும்ல? எஸ், மாறுறாங்க. ஆனால் அதுல ஒரு சில பர்சன்ட் இருமாப்படைந்து ஒரு சில பேர் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா, இந்த ஆபத்துக்குள் சிக்கி 2ஆம் மரணத்திற்கு போறதுக்கும் என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, சகோதரர்களின் பாராட்டுக்குரிய அந்த இது வேணா படிங்க சிஸ்டர். சகோதரர்களின் பாராட்டுக்குரிய வார்த்தைகளால் அவர்கள் இயற்கையான திறமை போன்றவற்றை வெற்றிக்கு காரணம் என்று கூறுகிறார்கள். எனவே தனிப்பட்ட பெருமைக்கான தூண்டுதல் இன்னும் அதிகமாக உள்ளது. புரியுதுங்களா? உதாரணத்திற்கு இப்போ என்னுடைய அனுபவம் தவறா எடுத்துக்காதீங்க. பேசிக் சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதுசா கேட்கிறவங்க நம்ம கிட்ட வருவாங்க. எப்படி பேசுவாங்க அப்படின்னா, ஏதோ கடவுளே நேரில் வந்து, ஐயோ இந்த மாதிரி நாங்கள் இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணதில்லை, ஷோ அப்படி என்ன மாதிரி ஒரு சத்தியம் பயங்கரமாக பண்ணீங்க, பின்னி இது எடுத்துட்டீங்க. சரி, இப்போ நமக்கு என்ன ஆகும்? நம்மள மாதிரி இந்த பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு உலகத்தில் யாரும் கிடையாது. பாருங்க எவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லிப் ஆனோன்னு வச்சுங்களேன், அப்படியே போயிடுவோம் கீழே. ஒவ்வொரு முறை இந்த இந்த இடத்தில் ஏறுகிற பொழுது, இந்த இடத்தில் நிற்கிற பொழுது, சபைக்கு முன்பாக நிற்கிற பொழுது எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னா, சாத்தானுடைய சகல விதமான கண்களும் நம்ம மேல தான் இருக்கிறோம். அதனால் இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க மேல, அதற்கு மேலாக இவர்களும் யாரு, சபையில் இருக்கிற ஒரு சிலரும் இன்னும் கொஞ்சம் என்ன ஊத்திடுவாங்க, எண்ணெயை ஊற்றி, பெட்ரோலை ஊற்றி, கெரோசினை ஊற்றி எரிய விடு, அவர் அப்படியே என்ன போட்டு பெருமையில் அழிஞ்சு போட்டு பாருங்க. அப்போ பெருமைக்கான மிகப்பெரிய இடம் எந்த இடம் தெரியுங்களா? எந்த இடம்? இந்த இடம். அப்போ ஒரு சில நேரங்களில் இதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிலனா, வரக்கூடிய ஃபீட்பேக்கை எப்படி எடுத்து எந்த காரியத்தை உள்வாங்கணும், எந்த காரியத்தை அப்படியே தட்டி விட்டுட்டு போனோம்னு தெரிலனா என்ன ஆயிடுவோம்? நம்ம மூப்பர் என்ன ஆயிடுவாரு? விழுந்துருவார். அதனாலதான் இது மிகப்பெரிய ஆபத்து. அடுத்தது, சேவையில் உள்ள கஷ்டங்கள். கஷ்டங்கள் இருக்கா? என்ன புதர் அவரு கஷ்டம்? என்ன கஷ்டம் அவருக்கு? எவ்வளோ ஈஸி தெரியுங்களா? எக்லிஷியாவில் இது பண்ணணும், சப்ஜெக்ட் ஆட்களை அரேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா சப்ஜெக்ட் கொடுத்தா என்ன பண்ணணும்? பேசணும், போகணும், அவ்வளோதானே? அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை செய்வதற்கு எவ்வளோ பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்கு தெரியுங்களா? கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்களே ஒரு மூப்பரை என்ன பண்ணும் தெரியுங்களா? என்ன பண்ணும் தெரியுமா? மன உளைச்சலுக்குள்ள கொண்டு போகும். என்ன உளைச்சல் உங்களுக்கு ஆயிருக்குதுங்களா? ஏதோ கேள்விப்படாத பேரை சொல்லிட்டனோ. மன உளைச்சல் ஆயிருக்குதா இல்லைங்களா?
எதுக்கெல்லாம் மன உளைச்சலாக இருக்குது உங்களுக்கு? ஐயோ பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கணும், அடுத்தது வந்து அது விடுங்க, அது வேற காரியம். எதிர்ச்சியா நான் சொல்றேன், உங்க குடும்பத்தில் உங்க குடும்ப பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு மன உளைச்சல் ஆகுதா இல்லைங்களா? ஆகுதா இல்லைங்களா? ஆனா இவருக்கு என்ன தெரியுங்களா? மூப்பருக்கு என்ன தெரியுங்களா? உங்களுக்காக ஒரு குடும்ப பிரச்சனை, இவருக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஆகும் தெரியுங்களா? சில நேரங்களில் எதுக்கு தேவையில்லாமல் இந்த இடத்துக்கு வந்தோன்னு தோணும். பயங்கர கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் வெளியில தெரியாது. ஆனால் வெளியில இவ்வளோ இருக்கு, ஆபத்துகள் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் ஏதோ வந்து இது ஒரு சபையை வழி நடத்துகிறது ஒரு சாதாரண காரியம் நினைக்கிறோம். கண்டிப்பாக இல்லை. அப்போ இது ரொம்ப கஷ்டங்கள் நிறைந்த ஒரு பாதை. இன்னும் சப்ஜெக்டுக்குள்ள போக போக நம்ம புரியும். சேவை செய்யும் போது வரும் துன்பங்கள் சோதனைகள் கண்டிப்பா என்ன இருக்கும்? அதிகம் இருக்கும். பல பேருடைய எப்படி பாராட்டுகளை பெற்றுக்கொள்கிறோமோ அதே போல எதை கூட வாங்குவோம்? அதே போல என்ன கூட வாங்குவோம்? திட்டு வாங்குவோம். பலருடைய தூஷணமான இல்லை ஏதோ ஒரு சில காரியங்கள் வார்த்தைகள் நம்ம காதுகளுக்கு என்ன ஆகும்? வரும். இது எல்லாத்தையும் சகிக்கணும், எல்லாத்தையும் சகிக்கணும். அப்போ இயல்பாகவே இது ஒரு ஆபத்தான இடம். இந்த வேலை செய்வது அவ்வளோ எளிதல்ல. ஆகவே எபிரேயர் நிருபத்தை எழுதின அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான பாத்திரத்தை என்ன சொல்றாரு? ஒருவனாலும். அப்படின்னா கனம் ரொம்ப இருக்குது, வெயிட் ரொம்ப ஜாஸ்தி. அவன் இந்த வெயிட் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா தாங்கி 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 தான் என்ன பண்ணணும்னா போனோம். ஒரு சில நேரங்களில் வெயிட் தாங்காம நம்ம என்ன ஆயிடுவோம்? அவர் மனுஷன் தானே. ஒரு சில நேரங்கள் என்ன ஆயிடுவார் அப்படின்னா அதிக கணம் என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தன்னுடைய மாம்சத்தை சில டைம் என்ன பண்ணிடும்? வெளியே கொண்டு வர வச்சிடும். ஆனால் மேக்சிமம் அது வரக்கூடாது. அதுதான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதற்காகத்தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட மோசையே மக்களுடைய ட்ரிகர்னால என்ன ஆயிட்டாரு? ட்ரிகர் ஆயிட்டாரு. பார்த்தீங்களா? பூமியில் உள்ள மனுஷர்கள் எல்லாம் சாந்தமுள்ளவர் என்று பெயர் பெற்ற அவரு கடைசி என்ன ஆயிட்டாரு? இப்ப அவரு தோத்ததுக்கு யார் காரணம்? அப்போ ஒரு மூப்பர் ட்ரிகர் ஆகிறாருன்னா யார் காரணம்? பார்க்கலாம், நெக்ஸ்ட் அட்வைஸ் பார்க்கலாம். சரி, இப்போ இவ்வளோ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பார்த்துருக்கிறோம். அடுத்ததே அப்போஸ்தலன் பேதுரு மூப்பர்களுக்கான ஆலோசனைகள் முடிச்சு யாருக்கான ஆலோசனை சொல்றாரு அப்படின்னா சபைக்கான ஒரு சில ஆலோசனை என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. என்ன ஆலோசனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எப்படி மூப்பர்கள் எஜமான்களாக தங்களை கருதக்கூடாதோ அதே போல மந்தை கூட நாங்க தான் அவர் ஏற்படுத்தி இருக்கிறோம். அவர் எப்படி எங்க சொல் பேச்சு கேட்காம என்ன பண்ணலாம்? அவர் எப்படி எனக்கு நான் சொல்றது மிஞ்சி அவர் என்ன பண்ணலாம்? நடக்கலாம். அப்போ இது எல்லாமே வந்து நீங்க ஆளுகிறவர்களாக இப்ப என்ன ஆயிடக்கூடாது? மாறிடக்கூடாது. அப்போ ஒரு மூப்பர் அவருக்கு என்ன தகுதி, அவருக்கு என்ன பவர் இருக்குதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். அதே போல சபை நீங்க கூட எப்படி செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரையுறை, எது பார்டர், இதை நான் என்ன பண்ணக்கூடாது? மீறக்கூடாது. அடுத்து மூப்பர் சபை மூப்பர்களின் போதனைகள் கடவுளின் போதனைகளாக வார்த்தைகளாக நிரூபிக்காமல் கண்மூடித்தனமாகவும் என்ன பண்ணிடக்கூடாது? நம்பிடக்கூடாது. இதுவும் ஒரு டேஞ்சர். நம்ம சொல்லிட்டாரு, புதர் சொல்லிட்டாரு, உடனே என்ன பண்ணிடணும்? அப்படிதான் இருக்கும் போல. அதான் நான் சொன்னேன், ஒரு சில கருகலான காரியங்கள் வைக்கும் பொழுதே பாயிண்ட் வைக்கும் பொழுதே எப்படி வைக்கணும்? கருத்து, இதுக்கு மாற்று கருத்து கண்டிப்பா இருக்கலாம். இருக்கும்போது வருங்காரியங்கள்ல இன்னும் என்ன பண்ணலாம்? ஸ்டடி பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனால் இதுதான் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா இப்ப சபை அதை என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே பிலீவ் பண்ணிடுவாங்க. அதுவும் டேஞ்சர். அப்போ எல்லா சைட்லயுமே என்ன இருக்குது அப்படின்னா டேஞ்சர் இருக்குது. நீங்களும் தெளிவா இருக்கணும். சபையை வழி நடத்தக்கூடிய மூப்பர் அவரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து சபை பணிவுடன் சாந்தத்துடன் அனைவரும் ஒன்றாக ஒத்துழைக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம்.
அதனாலதான் அந்த வசனத்தை படிங்க, 1 பேதுரு 5:5. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ம். அந்தபடி இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். சரி, இது யாருக்கு சொல்லுகிறாரு? பேதுரு யாருக்கு சொல்லுகிறார்? இளைஞர்களுக்கு. யார் அந்த இளைஞர்கள்? இப்படி சொல்லாதீங்க பத்திர, எல்லாம் கோவப்படுவாங்க. பாருங்க, சகோதரர் அவர் இளைஞர்ன்றாரு. சரி, அப்புறம் உங்களை யூத் கன்வென்ஷன் விட்டுருவாங்களா? சரி, சும்மா பாருங்க. இப்போ உண்மை, நம்ம எல்லாம் யாரு? இளைஞர். வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் இனி நீங்கள் பால் உண்ணுகிற குழந்தையாய் நம்ம. அப்படின்னா யாருமே என்ன கிடையாது, குழந்தை ஸ்டேஜ்ல இல்ல. குழந்தை ஸ்டேஜ்ல இல்லைன்னா அப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? யூத். ஆவிக்குரிய ரீதியில நம்ம எல்லாரும் யாரு? அப்போ இந்த இளைஞர்களுக்கு பேதுரு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆக்சுவலா கொஞ்சம் மூப்பருக்கு கீழ்ப்படுகிறது என்னது, ஒரு சில நேரங்கள்ல கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய தாட்டும் அவருடைய தாட்டும் என்ன ஆகாது, ஒரு சில விஷயங்கள்ல ஒத்து போகாது. ஆனால் ஒத்து போகாம இருந்தா கூட அப்போஸ்தலன் பேதுரு என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி. அப்படின்னா ஏற்ற காலம்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் சபையில் ஒரு சிலர் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்தே ஆகணும். உதாரணத்திற்கு ஒரு சகோதரர் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பதர், ஒரு சில ஒரு சபை சரியா நடக்கல பதர், அந்த மூப்பர் வந்து சரியா நடத்துகிறது இல்லை. இப்போ நெக்ஸ்ட் என்ன பதர் பண்ணலாம்? நீங்க எதுவும் பண்ணாதீங்க, தேவனே என்ன பண்ணுவாங்க. நீங்க எதுவும் பண்ணாதீங்க, யாரு வேலை பார்ப்பா? தேவன். ஏன் தேவன் வேலை பார்ப்பாங்க? ஏன்னா சபை யாருடைய சபை? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட சபை. இப்போ தேவனை விட உங்களுக்கு பக்தி வைராக்கியம் ஜாஸ்தி ஆயிடுச்சா? நான் கேள்வி கேட்கிறேன். தேவனே அமைதியா இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்ன்ற ஒரு சகோதரர்கிட்ட ஒரு சபையை கொடுத்துட்டு தேவன் அமைதியா இருக்கிறாங்க. அந்த எக்ஸ்ன்ற சகோதரர் வந்து சரியா தன்னுடைய மந்தையை நிர்வாகிக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்ன ஆகும்? உள்ள இருக்கிற நமக்கு வந்து அப்படியே ப்ரெஷர் ஏறும், பிபி சுகர் எல்லாம் ஏறும். ஏன்னா இது எப்படி நடக்கலாம்? நடத்து, பிடி, நிறுத்து. அவன் தேவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நானும் அனுமதிச்சிருக்கிறேன் இந்த காரியத்தை சபைக்காக. நான் என்ன பண்ணிருக்கிறேன்? இதற்குரிய பாடுகளை, இதற்குரிய பலன்களை இந்த வருஷம் நீங்க என்ன பண்ணி ஆகணும்? அந்த சபையை அனுபவிக்கணும். அனுபவிங்க. ஏன்னா இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினை. அவ மாற்றத்தை கொண்டு வருகிறது யாரால முடியும்? அவன் தேவன் கொண்டு வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன பண்ணுங்க? அடங்கி இருக்கணும். அப்படின்னா நமக்கு என்ன கேரக்டர் வேணும்? பொறுமை. அப்ப போயிட்டு 2 பேரை கூப்பிட்டு ஈவில் ஸ்பீக்கிங் ஏதோ ஒன்று, அது ஏதோ நார்மலாக நடந்திருக்கும். சின்னதாக ஒரு புகை இருக்கும். ஆனால் அதை இன்னும் 2 பேர்கிட்ட நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? பிரேக்கிங் நியூஸ் போடுவான் தெரியுங்களா? லைட்டாக வண்டி உரசி இருக்கும், அதனால அங்கே ஒரு கிலோமீட்டர் ஜாமாக இருக்கும். அப்படியே பயங்கரம் மியூசிக்கெல்லாம் போட்டு இந்த ரோடு ஃபுல்லாக இன்றைக்கு என்ன ஆயிட்டு அங்கு வரைக்கும் ஒரே. அங்கே போய் நீங்கள் லைவ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஒரு தள்ளி விட்டா அது பேசாமல் போக போகுது. பாருங்க, எந்த காரியத்தையும் கொஞ்சம் உடனே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா, டக்குன்னு என்ன பண்ணாதீங்க, இன்னொருத்தருக்கு கொடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஒரு சில நாட்கள் என்ன ஆகும் அப்படின்னா, அது உண்மை என்றால் அதுவே என்ன ஆகும்? உதாரணத்துக்கு உலகத்திலே சொல்லுவாங்க, கத்திரிக்காய் முத்துனா அவ்வளோதாங்க. தேவன் வெளி கொண்டு வரணும்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அது என்ன ஆகும்? தேவனே மறைக்கணும்னு நினைச்சாங்கன்னா என்ன ஆயிரும்? அப்படின்னா மூப்பர்கள் சபை அப்படின்ற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்க, ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு தின் ரிலேஷன்ஷிப், ஒரு கண்ணாடி மாதிரி. அது உடஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், ரொம்ப கஷ்டம்.
அது உடையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது யாருடைய கடமையாக இருக்கிறது? 2 பேருடைய கடமையாக இருக்குது. நம்ம சபைக்கு நீங்களும் என்ன பண்ணணும்னா ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தாதான் மூப்பர்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேலை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அப்போ இதுவே பேதுரு மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஆலோசனைகளாக இருக்கிறது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம யார்கிட்ட போகலாம் அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல் கிட்ட போகலாம். அப்போஸ்தலன் பவுல் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஆலோசனைகள், அறிவுரைகள் என்னன்றதை என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். முக்கியமாக நம்ம தீமோத்தேயுல எப்பவுமே நம்ம பார்க்கக்கூடிய வசனம் நம்ம பார்க்க போறதில்ல. அதற்கு தீத்துக்குள்ள ஒரு சில வசனங்கள் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தீமோத்தேயுல ஒரு சில இருக்கக்கூடிய வசனங்கள் என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். படிங்க 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. பாருங்க, முக்கியமா இந்த வசனத்துல முதல் பாயிண்ட் எதை எடுக்கலாம் அப்படின்னா சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய். இது ஒரு மூப்பருக்கான அடிப்படை தகுதியாக இருக்கணும். ஒரு மூப்பர் அப்படின்ற அந்த ஒரு சேவை செய்ய வருகிறவருக்கே மெயின் ஒர்க் என்னது? போஜனம் கொடுக்கணும், ஃபுட்டு கொடுக்கணும். ஃபுட்டு கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்? த்ரூ டீச்சிங். டீச்சிங் மூலமா தான் என்ன பண்ண முடியும்? ஃபுட்டு கொடுக்க முடியும். அப்போ அந்த டீச்சிங் பண்றதற்கு அவருக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? திறன் இருக்கணும். அடுத்து திறன் மட்டுமே போதுமா? திறன் மட்டுமே போதுமா? இல்ல. என்ன திறன் இருக்கணும் அப்படின்னா அதை ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் காட். அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா என்ன பண்ணணும்னா பகுத்தறிந்து பேசணும். ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு பேர் சபைகளில் பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசலாமா? அப்படின்னா நமக்கு இது எந்த காலத்திற்கு உரியது, இது யாருக்காக சொல்லப்பட்டது, இது எப்போ நிறைவேறும், இல்லைன்னா இது ஏற்கனவே நிறைவேறினதா, இது எல்லாத்தையும் என்ன பண்ண தெரியணும்? சரியாக பகுத்தறிந்து வெளியில அதனுடைய அந்த சாராம்சத்தை வெளியில கொண்டு வந்து கொடுக்க தெரியணும். அது முதல் விஷயம். 2வது, எனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் கக்குவேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கிற என் வித்தையெல்லாம் நான் காட்டுவேன் சொல்லாங்களா? எனக்கு தெரிஞ்சிருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் உங்களுக்கு முன்னாடி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில நீங்க இருப்பீங்களா? இப்போ ஒரு குழந்தைக்கு இவ்வளோண்டு தான் சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு ஒரு யானைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு பாலை உருட்டி வாயில கொண்டு போய் திரிச்சா அந்த குழந்தை என்ன பண்ணும்? நம்ம மேலேயே துப்பிட்டு போயிடும். அப்படின்னா ஒரு வழி நடத்துகிறவர்களுக்கு, மூப்பருக்கு முக்கியமா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா என்ன காலகட்டத்திற்கு எந்த சாப்பாடு எப்பொழுது எவ்வளவு நேரம் கொடுக்கணும்னு கூட தெரிஞ்சிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. எவ்வளோ நேரம் கொடுக்கணும்னு கூட தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த காரியத்தை எல்லாத்தையுமே அதுதான் ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் காட். இது அவ்வளோ ஈஸியா என்ன ஆயிராது, வராது. அவ்வளோ கொஞ்சம் அனுபவத்தில் வரணும். கொஞ்சம் அனுபவம் பட்டு வரும் பொழுது மெருகேற்றப்படும். முதல்ல சப்ஜெக்ட் பேசும்போது எப்படி தான் இருக்கும்? கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். ஆனால் அனுபவம் போக 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 அதனுடைய முதிர்ச்சி கண்டிப்பா அதுல சரி. அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஆர்வமா யார் சப்ஜெக்டை கேட்பீங்க? ஓப்பனா பேசுங்க. ஏன் ஏன் அப்படி இல்ல, அவங்க அனுபவத்துக்குள்ள அந்த ஒரு இதுக்குள்ள வந்துட்டாங்க, முதிர்ச்சிக்குள்ள வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். இன்னொருத்தர் இப்ப என்ன ஆயிட்டு இருக்கிறாரு? அப்படித்தான் இருக்கும். ஆனால் சபை இல்ல இந்த ஒரு பொறுப்புல வரக்கூடியவர்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 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 சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மினிமம் திறன் என்ன ஆகணும்? இருக்கணும். மினிமம் திறன் என்ன ஆகணும்? இருக்கணும். அடுத்து, சத்தியத்தை நாம் வெளிப்படுத்தும் பொழுது நிதானம், சாந்தம், மனத்தாழ்மை, அக்கறை, அடக்கம், எளிமை ஆகியவற்றை இந்த ஒரு இடம் நல்ல கவனிங்க. இந்த ஒரு இடம் என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை
பேசுவதற்கான இடம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஒரு இடம், இது தேவனுடைய வார்த்தை பகிரப்பட வேண்டிய இடம். இந்த இடத்துல நான் இன்னைக்கு நிக்கிறேன் அப்படின்னா நான் யாருடைய பிரதிநிதியாக நிக்கிறேன்? ஜஸ்ட் வாய், தேவனுடைய வாய். அப்படின்னா இந்த வாய் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, என்னுடைய வாயாக இங்க என்ன பண்ணக்கூடாது? செயல்படக்கூடாது. யாருடைய வாயாக செயல்படணும்? கண்டிப்பாக என்ன வரும் அப்படின்னா, நம்முடைய வாயில இந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு சபை கிட்ட என்ன பண்ணி ஆகணும்? அடிச்சு பிடிச்சு பேசி ஆகணும். உண்மையா நான் அப்படி போயிருக்கிறேன். ஆனால் போகும்போது ஒரே ஒரு ஜெபம், தேவனே மாம்சம் இப்படிதான் சொல்லுது, ஆனா நீங்க என்ன பண்ணுங்க? கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்படி நம்ம என்னைக்கு போயிருக்கிறோனோ அன்னைக்கு சத்தியமா நான் பார்த்திருக்கிறேன் வித்தியாசத்தை. நாம் பேச வேண்டியன்ற கோணத்தை பேசியிருப்போம், ஆனால் அது எப்படி போயிருக்கோம் அப்படின்னா ரொம்ப அழகா போயிருக்கிறோம். பின்னாடி நம்ம பார்க்கலாம். இந்த காரியத்திற்கு ஒரு வேத வசனத்திலிருந்து ஒரு உதாரணத்தை என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அப்போ கண்டிப்பாக இது எல்லாமே எப்பதான் வரும் தெரியுங்களா? கொஞ்சம் இந்த ஊழியத்தின் பாதையில கொஞ்சம் அப்படியே போக 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 அனுபவங்களின் அடிப்படையில் என்ன ஆகும்? கண்டிப்பா வரும். அப்போ இது எல்லாமே அதுதான் சொன்னேன், சும்மா சப்ஜெக்ட் பேசுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்களா? அவங்கள கொடுத்துட்றாங்க பாருங்க, நீங்க அசைன்மெண்ட் பண்ணுங்க, நீங்க அதை ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணுங்க. இப்போ நம்ம பசங்க கிட்ட ஒரு பிபிடி பண்ணி ஒரு சப்ஜெக்ட் பண்றான்னா பண்ணுவாங்களா மாட்டாங்களா? கிளீனா பண்ணிடுவாங்க. அதான் நான் சொல்றேன், சப்ஜெக்ட் யாருனாலும் என்ன பண்ணலாம்? பேசலாம். ஆனால் தேவனுடைய ஆவியை கொண்டு சபைக்கு தேவையான அந்த வாய்க்கால்களை கொடுப்பதற்கு அந்தந்த நேரத்திற்கு காலத்திற்கேற்ற சத்தியம். அப்படின்னா காலத்திற்கேற்ற சத்தியம்னா வெறும் ப்ராஃபஸி மட்டும் கிடையாது. இன்னைக்கு நீங்க உட்காந்துருப்பீங்க, இன்னைக்கு நீங்க உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு இன்னைக்கு ஏத்த மாதிரி தேவன் என்ன பண்ணணும்? ஏதோ ஒன்று அன்னைக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு? அது தாங்க காலத்திற்கேற்ற சத்தியம். அப்போ இது எல்லாத்தையுமே யாரால செய்ய முடியும் அப்படின்னா, யாரால செய்ய முடியும்? ஏன் மூப்பராக செய்ய முடியும் அப்படின்னா, செய்யணும் அப்படின்னா அவர் தேவனுடைய ஆவினால வழி நடத்த பட்டிருக்கணும். அப்படிப்பட்டவர் மட்டுமே அந்த ஒரு வேலைக்கு என்ன பண்ணலாம்? வரலாம். சரிங்களா? அடுத்து இதே வசனத்துல இன்னொரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா? என்ன அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக உத்தமனாக. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இன்னைக்கு உங்க முன்னாடி சப்ஜெக்ட் பேசி நல்ல கைத்தட்டுகளையும் பாராட்டுகளையும் நான் என்ன பண்ணிட்டு போயிடலாம்? வாங்கிட்டு போயிடலாம். இது பெருசு இல்லை. ஆனால் முக்கியமாக தேவன் அந்த ஊழியத்துக்கு வருகிறவர்கள்ட்ட எதிர்பார்க்கிற ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களை யாருக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்துங்க. பாருங்க எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா, நம்முடைய குறைகள் எப்போ நமக்கு அதிகமா தெரிய வரும் தெரியுங்களா? இப்ப என்னுடைய குறை எப்போ எனக்கு அதிகமா தெரிய வரும்? நான் எவ்வளவு அதிகமா படிக்கிறேனோ, தேவனுடைய வசனத்தை எவ்வளவு அதிகமா படிக்கிறேனோ, அப்பந்தான் என்னுடைய குறை அதிகமா தெரிய வரும். அப்போ எந்த அளவுக்கு மூப்பர் படிக்கணும் அப்படின்னா, அவர் படிக்க வேண்டியதே நிறைய இருக்குது. இதற்கு மத்தியில என்ன பண்ணணும்? நம்ம வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை கொண்டு வந்து வச்சிருப்போம், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்து இழுத்து வச்சிருப்போம். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணணும்? பார்க்கணும். அப்போ தேவனுக்கு முன்பாக தன்னை உத்தமனாக நிறுத்தணும் அப்படின்னா அவர் நன்றாக என்ன பண்ணியிருக்கணும்? படிக்கணும். தன்னை என்ன பண்ணியிருக்கணும்? ஆலோசித்து உள்வாங்கி தன்னை நல்லா என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணி பார்க்கணும்? அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற, போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. அப்போ எவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லா இருந்திருக்கிறார் அந்த பவுல். அவருக்கு அந்த ஒரு மைண்ட் இருந்திருக்குது. நான் ரொம்ப பேசுறேன், சபைகளுக்கு அதிகமாக நான் என்ன பண்றேன்? லெட்டர்ஸ் எழுதுறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கை அதுக்கு தகுந்தாப்புல என்ன ஆகணும்? பயந்து இருப்பாங்க. அந்த ஒரு பயம் கண்டிப்பா யாருக்கு இருக்கணும்? மூப்பருக்கு இருக்கணும். இதே ஒரு விஷயத்தை இன்னும் அப்போஸ்தலன் பவுல் கண்டினியூ பண்ணி சொல்றாரு பாருங்க, படிக்கலாம்.
2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ம். அஞ்சியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாருங்க, இப்போ இன்னும் ஒரு அறிவுரை கொடுக்கிறார் அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு. அவர் ஒரு சபையினுடைய மூப்பர். நீ என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்றியும் நீ பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ என்ன பண்ண, விலக்கி ஓடி. அப்ப முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தொடர்பு கொள்ளும் அசுத்தங்களை என்ன பண்ணும், சுத்தப்படுத்தணும். தன்னுடைய பர்சனல் ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறதே ஒரு மிகப்பெரிய போராட்டம். இன்னைக்கு பாருங்க, நீங்க ஒவ்வொருத்தருமே உங்களுடைய பர்சனல் ரட்சிப்புக்காக நீங்க கஷ்டப்படுறீங்களா இல்லைங்களா? உங்களுடைய ஓட்டத்தை சரியா ஓடுறதற்கு கஷ்டப்படுறீங்களா இல்லைங்களா? ஆனா இவருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? மூப்பர் அப்படின்றவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர்களையும் இழுக்கணும், தானும் என்ன பண்ணணும், முன்னாடி போகணும். இப்போ சொல்லுங்க, இப்போ உங்க மேல ஒரு கயிறு கட்டி இருக்குது. இந்த கயிறு ஒரு 2 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும், எப்படி போவீங்க? அவ்வளோ ஸ்பீடு என்ன பண்ணணும். அப்போ இது எல்லாமே தன்னுடைய சொந்த ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறதுல ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம யாருடைய ரட்சிப்பைக்கும் அவர் கணக்கு கொடுக்கணும். சபையினுடைய ரட்சிப்புக்கும் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் கணக்கு ஒப்புவிக்கிறவராக இருக்கிறார். அப்போ தன்னுடைய சொந்த ஒவ்வொரு நாளும் தொடர்புடைய அசுத்தங்களை என்ன பண்ணணும், சுத்திகரித்து, அடுத்தது பாசாங்கு பொறாமை போன்ற பழைய புளித்த மாவை என்ன பண்ணணும், அகற்றி தொடர்ச்சியான போராட்டம். டெய்லி என்ன பண்ணணும், போராடிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் மூப்பர் என்பவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னா, குற்றம் சாட்டப்படாதவர். எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு படாதவர்? அவர் டீ குடிச்சா கிளாஸ் கழுவுறது இல்லை புதர். அவரு சாப்பிட்டா பிளேட் என்ன பண்றது இல்லை, கொடுக்கறது இல்லை புதர். அந்த சகோதரட்ட இதுவா இல்ல, பெரிய குற்றச்சாட்டு. அப்போ இதுதான் அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுற, அன்றியும் நீ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ என்ன பண்ணு, விலக்கி ஓடி. அவ பெரிய குற்றச்சாட்டுகள் அவர் மேல என்ன கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அடுத்தது, இருதயத்தின் தூய்மை அடிப்படையில் அவதூறுகள், புறம் கூறுதல்கள் மற்றும் தீய பேச்சு ஆகியவற்றை நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, வரும். கண்டிப்பா தீய பேச்சு நம்மளை பற்றி என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஒரு சில பேச்சுக்கள் உண்மையா இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகணும், மாறிக்கணும். ஆனா அது வெறும் ஈவில் ஸ்பீக்கிங்கா இருக்குதுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா அது நம்மளை என்ன பண்ணக்கூடாது, இருதயத்தை பாதிப்படையக்கூடாது. ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது மூப்பர் என்பவர் என்ன ஆயிடுவார் தெரியுங்களா, சோர்ந்துருவார். அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் என்ன ஆகும், டல் ஆகும். ஏன்னா நம்ம இவ்வளவு பண்ணோம், ஆனால் ஒரு சில நேரங்கள்ல நம்ம மேல என்ன ஆகுது, ஏதோ ஒரு குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது அது இயல்பாகவே நம்மளை மனசோர்வுக்குள்ள கொண்டு போகும். ஆனால் அதுல இருந்து உடனே என்ன பண்ணணும், அதான் சொல்றேன், இந்த ஒரு இடம், இந்த ஒரு சேவை என்பது அவ்வளோ கனமான சேவை. ரொம்ப என்ன இருக்குது அப்படின்னா, வெயிட் இருக்குது. ரொம்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, நிறைய கால் வைக்கிற இடம்லாம் என்னது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. ஒரு சில நேரங்கள்ல அதுவும் ஓன் சபையில சப்ஜெக்ட் பேசணும்னால எனக்கு ரொம்ப பயம். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயம். எனக்காவது நான் நம்ம இங்கிலீஷால, ஏன்னா நம்மளுடைய இப்போ யதார்த்தமா நான் இங்க ஒரு சில உதாரணங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதே ஒரு உதாரணத்தை எங்களுக்கு இங்கிலீஷில் சொல்ல முடியுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா யோசிப்பாங்க, ஓ இது அவருக்காக சொல்லப்பட்டதோ. உண்மையா சொல்றேன், உங்க இங்கிலீஷாவை பத்தி எனக்கு தெரியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். கடைசியா நான் போன வருஷம் உங்களை பார்த்தேன், இந்த வருஷம் தான் நான் பார்க்குறேன். நடுவில் நான் யாருக்கிட்டையும் ஃபோன் கூட பண்ணலை, இன்க்ளூடிங் இவர் அரசு பதர் கூட. இன்னைக்கு காலைல தான் பண்ணார் அவர் எனக்கு, நேற்று. ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சில காரியங்கள் நம்மளுடைய
ஊழியத்தின் பாதையில் நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளை என்ன பண்ணோம், சோறுக்குள்ள போகும். இந்த மாதிரி பேச்சுக்கள், ஒரு சில காரியங்கள் நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா சோறுக்குள்ள கொண்டு போகும். ஆனா என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா சோர்ந்து போகாதீங்க. இதெல்லாம் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ சின்ன ஒரு காரியத்திற்கு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு சகோதரர் இருக்காருன்னு வச்சுக்கலாம், ஏன்ற ஒரு சகோதரர் எக்லீசியால சின்ன காரியத்திற்கே வந்து டென்ஷன் ஆகி இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு ஒரு சலசலப்பா ஏதோ பண்றாருன்னு வச்சுங்களேன். இப்போ அவரை தூக்கி நீங்க மூப்பராக வச்சீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டார்ச்சருக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, அப்புறம் அவர் டெய்லி யாரா மாறிடுவாரு, பிளக்கப்பட்ட கண்மலை தான். அப்ப சபை எத்தனை போயிடும், எத்தனை போயிடும், 2 போயிடும், ஒரே அடி போ. அப்போ இது எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம். அப்போ இந்த பக்குவம் வந்து யாருக்கு இருக்கணும், மூப்பர்களுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, நமது காரியத்தை தொடங்குவது மட்டுமல்ல, சரியான போக்கை தொடர வேண்டும். ஒரு கணம் கூட அநீதியை என்ன பண்ணிடக்கூடாது, பின்பற்றிடக்கூடாது. இதுதான் வந்து கொஞ்சம் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு குறுகலான ஒரு கருகலான டாபிக். இப்போ எதுக்கு விதர் நான் நீதியை கையாளுகிறது? நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்டே இருக்குது பாருங்க. நிலைமை எதுவாக இருந்தாலும் நீதியையும் நேர்மையும் கடைபிடிக்க வேண்டும். முதலில் நீதி, அடுத்து அன்பு மற்றும் சமாதானம். நீதிக்கு இசைவாக மட்டுமே செயல்பட வேண்டும். சரி, இப்போ இதை எப்படி இயல்பா பிராக்டிக்கலா எப்படி கொண்டு வர்றது? ஏன்னா அன்பின் இது பொன்னான பிரமாணம் என்ன சொல்லுகிறது? அப்படி ஒரு பிரமாணம் இருக்குதான்றீங்களா? உன்னை நேசிக்கிறது போல அப்படிங்களா? நீங்க பிறரிடம் என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை என்ன பண்ணுங்க. சரி, ஓகே. சரி, இப்போ அன்பின் பிரமாணத்துல எது சரி, பொன்னான பிரமாணத்துல எது முதன்மை? இப்படி சொல்லியே தப்பிச்சிருங்க. பொன்னான பிரமாணத்துல எது முதன்மை? அன்பின் பிரமாணத்துல எது முதன்மை? சரி, இப்போ நம்ம எதை கடைபிடிக்கணும்? அப்ப அன்பை விட்டுலாமா? சரி, இதுதான் என்ன அப்படின்னா இருபுறம் கருக்குள்ள. அதனால எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப கவனமா. அப்படின்னா எந்தெந்த காரியங்களுக்கு நீதியை செயல்படுத்த வேண்டும், எந்தெந்த காரியத்துக்கு முதல்ல அன்பை செலுத்த வேண்டும், இதை என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். சரி, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? ஓகே, ஞானம் வேணும், தேவ ஆவி வேணும். ஓகே, வேற சத்திய அறிவு வேணும். வேற நான் எதிர்பார்க்கறது நீங்க சொல்ல மாட்டீங்க. என்ன வேணும் தெரியுங்களா? இதெல்லாம் வேணும். இதற்கு மேலாக என்ன வேணும்? அனுபவம் வேணும். என்ன வேணும்? அனுபவப்படணும். ஒரு 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 கேஸை ஹேண்டில் பண்ணியிருப்போம். அந்த கேஸை ஹேண்டில் பண்ணாத விதத்தில் என்ன பண்ணியிருப்போம்? ஹேண்டில் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆயிருப்போம்? அது நிமித்தமாக ஒரு சில பிரச்சனைகள் போவோம். அந்த அனுபவத்தின் பாடம் நெக்ஸ்ட் நம்மள என்ன தெரியுமா பண்ணோம்? இன்னும் தேவன்கிட்ட பக்கத்துல கொண்டு போய், தேவனே அடுத்த முறை இந்த மாதிரி வரும்பொழுது தயவு செய்து எனக்கு எப்படி நடக்கணும்னு என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. ஏன்னா அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன்? நீதி செலுத்திட்டேன். நீதி செலுத்த வேண்டிய இடத்துல என்ன பண்ணிட்டேன்? எனக்கு தயவு செய்து இந்த ஞானத்தை என்ன பண்ணுங்க, பரிசுத்தாவி என்ன பண்ணுங்க, இப்படி கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ண என்ன பண்ணுவோம், கத்துப்போம். டக்குன்னு செயல்பட்டோன்னு வச்சிங்களா, என்ன வெளிப்படும்? டக்குன்னு செயல்பட்டோன்னா என்ன வெளிப்படும்? நீதி வெளிப்படும். ஏன்னா நம்மெல்லாம் யாரு ரொம்ப நீதிமான்கள் இல்லை, நீதியான ஆட்கள் இல்லை. எடுத்த உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு வெட்டு 2 துண்டு போய் ஆகணும். இப்பவுமே நமக்கு என்ன கிடைச்சி ஆகணும்? நீதி கிடைச்சாகணும். இந்த இடத்தில் மை லார்ட், இப்ப எனக்கு என்ன கொடுங்க. அந்த லார்ட் சொல்றாரு, தம்பி நீ கொஞ்சம் என்ன பண்ணு, இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்து ஒரு சில அனுபவங்கள் நீ இப்ப என்ன பண்ணு, வாங்கிக்க. கண்டிப்பாக இதனுடைய பலன் நீதியாகவும் இருக்கும், அன்பாகும். அப்படின்னா இந்த காரியத்தை செயல்படுத்த, அதான் நான் சொன்னேன்ல,
எதுவுமே வந்து ஈஸியானது கிடையாது. ஈஸினா 1,44,000 என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். இந்த கிறிஸ்டியன் லைஃப்ன்றது ரொம்ப என்னன்னா, ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப பக்குவமாக என்ன பண்ணி ஆகணும், ஹேண்டில் பண்ணி. உங்கள் குடும்பத்தின் பிரச்சனையை கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி சிந்திச்சு சிந்திச்சு ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யணும். ஆகவே அன்பு முக்கியம், நீதி செலுத்தப்பட வேண்டிய இடத்துல என்ன செலுத்தப்படணும், நீதி. அன்பு செலுத்தப்பட வேண்டிய இடத்துல அன்பு. அப்ப அதை செயல்படுத்த முறையை யாருக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கணும், மூப்பருக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சரி, அடுத்த ஒரு ஆலோசனையாக பவுல் கூறுகிறது என்ன அப்படின்னா, படிங்க அந்த வசனம் படிங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கனுபவி. பாருங்க, அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்ல போர் சேவகன், குட் சோல்ஜர். குட் சோல்ஜரா இருந்து என்ன பண்ணணுமா, மெடல் வாங்கிக்க, பாராட்டுகளை வாங்கிக்க, புகழ் வாங்கிக்க. அப்படிதான் எழுதியிருக்கிறாருங்களா? நல்லா என்ன கிடைக்கும் அவருக்கு, மூப்பருக்கு என்ன கிடைக்கும், தீங்கு கிடைக்கும். சரி, எப்படிப்பட்ட தீங்கு? தன்னுடைய குணநலம் மேம்பாட்டிற்கான வடிவமைக்கப்பட்டுள்ள அனைத்து கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், விரும்பத்தகாத சூழ்நிலைகள் என்ன ஆகும் அப்படின்னா வரும். அனைத்தையும் இப்ப என்ன பண்ணணும், அவரு விருப்பத்துடன் வாங்கணும். நான் முதல்ல சொல்லிட்டேன், பேதுரு என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த வேலைக்கு வர்றவங்க எப்படி வரணும், கட்டாயமான இல்ல, விருப்பத்தோட என்ன பண்ணணும், வரணும். இப்படி விருப்பத்தோடு வந்தவர் தான் இங்க வரக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ண முடியும், சகித்து கொள்ள முடியும். இல்லைனா விருப்பப்படாம வரல அப்படின்னா இந்த காரியங்கள், கஷ்டங்கள் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, சகித்து கொள்ள முடியாது. நெக்ஸ்ட், இந்த மூப்பருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் என்ன தெரியுங்களா, தற்போதைய காலத்தின் உரிமைகளை, சலுகைகளை அவர் என்ன பண்ணணும், தியாகம் செய்யணும். இது அப்படியே கொஞ்சம் பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மூப்பர் என்பவர் தற்போதைய காலத்தின் சலுகைகள், உரிமைகளை அவர் என்ன பண்ணணும், தியாகம் செய்யணும். என்னது? எல்லாம் முழிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உலக காரியங்களை, அதாவனா பிராக்டிக்கலா என்ன வசனம் என்ன இருக்குது அப்படின்னா, தற்கால காரியத்தின் உரிமைகள். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு சண்டே, சகோதரி ஏ என்றவர் மூப்பர். அவருக்கு ஆராதனை முடித்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மற்ற 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ குடும்பத்தோடு செலவழிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கா இல்லையா? மாத்தி பேச மாட்டீங்கல்ல, உரிமை இருக்கா இல்லையா? பாருங்க, இப்ப மாத்தி பேசுறாரு பாருங்க. இருக்குது, ஆனா என்ன பண்ணக்கூடாதா? இது என்னங்க நியாயம்? நீங்க மட்டும் வீட்டுக்கு போய் நல்லா மட்டன் கிட்டன் தலைவாழை இலைய போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு ஒரு 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நல்லா என்ன பண்ணிடுறீங்க? நான் சொல்லலைங்க, நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் சொன்னீங்க. நான் சும்மா 2 மணிலேருந்து 4 மணி தான் சொன்னேன். பாத்தீங்களா? இதெல்லாம் என்னது? தற்கால எங்க அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான். அன்னைக்கு அவர் என்ன பண்ணணும்? தற்கால சரீர உரிமைகளை கூட அவரால் என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது. அசிங்கப்படணும் யாருக்கு முன்னாடி? இதுக்கெல்லாம் ரெடினா இந்த கனமான ஊழியத்தை என்ன பண்ணுங்க, விருப்பப்படுங்க. அப்ப பாருங்க, இந்த நல்ல போர்ச்சேவனை தீங்கு அனுபவி அப்படின்னா ரொம்ப என்ன இருக்குது, வெளியில பார்க்கிறது ரொம்ப ஈஸிங்க. வெளியில பார்க்கறது இருக்கு, எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும், மூப்பர் என்பவர்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அநேக கஷ்டங்கள் இருக்குது. தற்கால உரிமைகளை கூட என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஒரு சில நேரங்களில்
துணி எடுக்க கூட போக முடியாது. என்ன பண்ண முடியாது? என்ன பதர் சொல்றீங்க? அப்புறம் எப்படி பதர் துணியெல்லாம்? அதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்ற நேரங்களில் என்ன பண்ணணும்? ஆனால் எல்லாரும் நினைச்ச நேரம் என்ன பண்ண முடியாது, போக. அவ தற்கால உரிமைகளை தியாகம் செய்யறதுக்கு ரெடி அப்படின்னா எங்க வரணும்? இது கால் எடுத்து வைக்கணும். அடுத்தது, எக்லீசியால ஒழுங்கா என்ன இருக்கணும்? அட்டண்டன்ஸ் இருக்கணும். என்ன பதர் அட்டண்டன்ஸ் அப்படின்னா, மூப்பர் என்பவர் வெளியில போகவே கூடாதா? போகலாம். ஊழியத்தின் நிமித்தமாக இப்ப நம்ம அடுத்து பார்க்கலாம், போகலாம், வெளியில போகலாம். ஆனா இப்ப போகாத நாட்கள் இருக்குன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு நான் ஏன்ற சகோதரர் நான் சொல்றேன், அவர் எக்லீசியாவுக்கு வர்றதே ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம். ஏன்ற சகோதரர் எக்லீசியாவுக்கு வர்றதே என்ன பண்ணலாம்? டீக்கனா மாத்திரலாமா? இல்ல புதார், எல்ரா மாத்திரலாம் புதார். தயவு செய்து 100% இல்ல 99% இல்ல 95% அட்டெண்டன்ஸ் இருந்துச்சுன்னா நாமினேட் பண்ணுங்க. எதுக்கு? டீக்கனுக்கு. எல்டருக்கும் கிட்டத்தட்ட 95%. ஏன் அந்த 5% மிச்சம் விட்டேன்? அவருக்கே முடியாம சில நேரங்கள்ல என்ன ஆயிரும்? உடம்பு சரியில்லாம ஆயிரும். முடியாது, எந்திரிக்கவே முடியாது. அது ஒண்ணு மட்டும்தான் என்னது? இல்ல அவருடைய உறவினர், ரத்த சொந்தம், யாரோ ஒருத்தர் கொஞ்சம் எமர்ஜென்சியில் இருப்பாங்க, என்ன பண்ணலாம்? இது மட்டும்தான் என்னது? எக்ஸ்கியூஸ். ஏன்னா இவர் ஏன்ற சகோதரர் அந்த வேலைக்காக வந்திருக்கிறார் அப்படின்னா அந்த வேலையை என்ன பண்ணி தான் ஆகணும்? செஞ்சுதான் ஆகணும். இப்போ உங்களுக்கு வேலைக்கு போறீங்க, சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, நீங்க லீவ் போட்டுட்டு வீட்டில் உட்காந்துருந்தா சம்பளம் கொடுப்பாங்களா? அப்படின்னா எக்லீசியாவுக்கு ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இருந்தால் மட்டுமே என்ன வேலைக்கு பரிந்துரைக்கப்படலாம்? டீக்கன் வேலைக்கு. அப்படின்னா மூப்பர்லாம் நீங்களே சிந்திச்சிங்க. அப்போ தற்கால உரிமைகள் ஏதோ ஒன்று, தற்கால உரிமைகள் நியாயமான உரிமைகளா இருக்கும். ஆனா அந்த உரிமைகளை வச்சுக்கிட்டு நான் எக்லீசியாவுக்கு அட்டெண்டன்ஸ் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னா, எப்ப எக்லீசியாவுக்கு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தானே வரும்? எக்லீசியா சண்டே சர்வீஸ் டெய்லி நடக்குதுங்களா? இல்ல. அப்ப அந்த வேலையே சரியா தீர்மானித்து பிளான் பண்ணி செய்ய முடியலன்னா அப்ப எக்லீசியா வேலையை எப்படி பிளான் பண்ணி செய்வீங்க? நான் சொல்றது இர்ரெகுலர் அட்டெண்டன்ஸ் உள்ள இருக்குங்களா, ஏதோ எதர்ச்சியா ஒரு நாள் 2 நாள் இல்ல 3 மாசத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒண்ணு எமர்ஜென்சி எல்லாருக்கும் என்ன ஆகும்? வரும். அது ஓகே. எமர்ஜென்சி என்னைக்கோ ஒரு நாள் இல்ல 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒன்று வரும், அது ஓகே. ஆனால் ரெகுலரா ஒரு ஒரு இருக்குன்னு வச்சுங்களேன், அது நல்லது. தீங்கு அனுபவிக்கிறவர்னா அசிங்கப்படணும். எதுக்கு வர்றதுனால எக்லீசியா வர்றதுக்குனாலயே என்ன பண்ணணும்? வீட்டுல அசிங்கப்படணும். இப்படி அசிங்கப்படுறதுக்காகவே நான் இன்னைக்கு அட்டெண்டன்ஸுக்கு போடாம வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னா அப்ப அது சரியான மனப்பான்மை. அடுத்து இந்த லாஸ்ட் பாயிண்ட் படிச்சிருங்க. தேவனுடைய சேவையில் உண்மையுள்ள போர் சேவகன் எதிரியின் கோபத்திற்கு ஆளாவது உறுதி. பாருங்க, எதிரியின் கோபத்திற்கு ஆளாவது டெஃபினட்டா. உங்க மேல எல்லாம் கண்ணு இருக்குதோ இல்லையோ, மூப்பர்கள் அப்படின்றவர்களுக்கு மேல யாருடைய கண்ணு இருக்குது? சாத்தானுடைய. ஏன் அப்படின்னா அவரை கொஞ்சம் வழி விலக செஞ்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, டோட்டல் சபை என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆகும். அதனால எதிரியின் கோபாக்கினை ஆளுவது உறுதி. எனவே மூப்பர்கள் அப்போஸ்தலன் பவுல் போல் அனைத்து தீய எண்ணங்களுக்கும் எதிராக தீவிரமாக இருக்க வேண்டும். வெறுமனே வெளிப்புறமாக விசுவாசமாக இல்லாமல் தனக்குள்ளேயும் மாம்சத்தை எதிர்த்து போராடுவார். அப்போ முக்கியமாக இந்த ஒரு தீங்கு அனுபவிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னா, தன்னுடைய சொந்த மாம்சத்திற்கு எதிராக போராடுவது. அப்ப வெளிப்புறமாகவும் போராட்டம் இருக்குது, உள்ளுக்குள்ளேயும் என்ன இருக்குது? போராட்டம் இருக்குது. அப்ப டோட்டலா ஒரு வாழ்க்கையே எப்படிதான் இருக்குது? இதுக்கு வரணுமா பேசாம பாருங்க. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல போர்ச்சேவனாக அவர் என்ன பண்ணணும்? தீங்கை அனுபவிக்கணும். நெக்ஸ்ட் வசனத்தை படிச்சிருங்க. 2 தீமோத்தேயு 4:2.
2 தீமோத்தேயு 4:2 ம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சரி, இப்போ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன பண்ண அப்படின்னா, ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அது என்ன சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும்? இதுதான் என்ன அப்படின்னா, இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன். அப்படின்னா என்ன அப்படின்னா, திடீர்னாப்ல நீங்க எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி இருப்பீங்க, டேட் கொடுத்துருவாங்க, பிரதர் இங்க வந்து சப்ஜெக்ட் பேசுங்க அப்படின்வாங்க. இது என்ன சீசன்? இன் சீசன். அப்படின்னா சமயம் உங்களுக்கு என்ன இருக்குது? வாட்ச் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க, ரெடி ஆயிட்டீங்க. இதெல்லாம் சிலது என்ன அவுட் ஆஃப் சீசன். அப்படின்னா என்ன அப்படின்னா, திடீர்னாப்புல ஒரு சகோதரர் என்ன பண்ணிடுவாருன்னா கை கொடுத்துருவாரு. கை கொடுத்துருவாருன்னா என்னது? கை கொடுத்துருவாரா? இல்லை, ஏதோ ஒரு காரணத்திற்காக வர முடியாது, ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ என்ன பண்ணி ஆகணும்? ஐயோ சப்ஜெக்ட் இல்லையே புதர், புதர் ப்ரிப்பேர் இல்லையே புதர் அப்படின்னு சொல்லாங்களா? 24 மணி நேரமும், இல்லைன்னா சொல்லணும்னா எல்லா நாளும் ரட்சிப்பின் பாதரட்சை எப்படி இருக்கணும்? ரெடியா இருக்கணும். திடீர்னாப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக் சப்ஜெக்ட் மாத்திருவாங்க. திடீர்னாப்ல என்ன மாத்திருவாங்க? பதர் இதை எடுங்க அப்படின்னுருவாங்க. என்ன பண்ணணும் நீங்க? இல்ல பதர், நான் ப்ரிப்பேர் பண்ணது இதுதான் எடுப்பேன் நான். உங்க போக்கலால என்ன பண்ண முடியாது, ரெடியா இருக்கும். அப்போ இது எல்லாத்திற்கும் தயாராக இருக்கணும். அப்போ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன பண்ணணும்? வெறும் இங்க நின்று இல்ல, எங்க நின்னுனாலும் பிரசங்கம் பண்ணுவதற்கு ரெடியா இருக்கணும். இதுக்காகவே ஸ்டாக்ல எத்தனை சப்ஜெக்ட் இருக்கணும்? எத்தனை சப்ஜெக்ட் இருக்கணும்? அத்தனை சப்ஜெக்ட் இருக்கணும். அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி. ஆனா என்ன, ஆல்ரெடி ப்ரிப்பேரா இருக்கணும். சரிங்களா? அடுத்து அந்த ஓகே, இருதய அன்பு இல்லையெனில் கண்டனம் எப்படி இருக்கும்? கூர்மையாக இருக்கலாம். மேலும் நல்லதை விட தீமையே அதிகமாக என்ன பண்ணும் செய்ய. இது எதை குறிக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறோம். பிரசங்கம் பண்ணும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், என்னுடைய மைண்ட் செட்டை வச்சு நான் என்ன பண்ணக்கூடாது, பிரசங்கம் பண்ண கூடாது. அது நான் ஒரு முடிவு பண்ணிட்டு வந்திருப்பேன், இதுதான் இன்னைக்கு இப்படித்தான் என்ன பண்ணணும், பேசணும். இது இல்லை. இப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கும்? ரொம்ப ஷார்ப்பாக போய் என்ன பண்ணிடுறோம், குத்தி கிழிச்சு ஒரு சில பாதிப்புகள் என்ன பண்ணிடுறோம், உருவாக்கிறோம். அப்போ தேவனுடைய மந்தையை கண்டிக்கணும். எப்படி கண்டிக்கணும்? கண்டிக்கணும். ஏன்னா பிரம்பை கையாளதவன் தன் மகனை என்ன பண்றான், பயிர்க்கிறான். அப்போ சபையில ஒரு சில காரியங்களுக்கு புத்தி சொல்லணும். ஒரு சில காரியங்களை கண்டித்து மனோத்தனை எப்படி பேசுறது, எப்படி பேசுறது? நீங்க தான் கண்டிச்சு பேசக்கூடாதுன்ட்டீங்க, குத்தக்கூடாதுன்ட்டீங்க, கிழிக்க கூடாதுன்ட்டீங்க. அதுக்குதான் அவர் என்ன சொல்றாரு, நெக்ஸ்ட் பாயிண்ட் படிங்க, அந்த லாஸ்ட் பாயிண்ட் படிங்க. நேர்மையின் கொள்கைகள் எங்கு மீறப்பட்டன என்பதை தெளிவாக காட்டுவதுடன், பாருங்க, நேர்மையின் கொள்கைகள் எங்கு மீறப்பட்டன என்பதை என்ன பண்ணணும், தெளிவா காட்டணும். அப்படின்னா பிரதர் சிஸ்டர், இதுதான் நேர்மையின் கொள்கை, இந்த கொள்கை என்ன இருக்குது, மீறப்பட்டிருக்குது. அப்ப இதை சொல்லுவதற்கு கூட பொறுமையோடு அதிக அடக்கத்துடன் கையாளப்பட வேண்டும். அப்ப நேர்மையின் கொள்கைகள் எங்க மீறப்பட்டிருக்குது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டி, அதை பற்றிய தேவனின் வார்த்தையை தெளிவாக சுட்டிக்காட்டி, நியாயமான காரணமோ கோட்பாடோ அல்லது வேத வார்த்தையின் ஆதரவு இல்லாமல் வெறும் வசைப்பாடல் மிகவும் பலவீனமாக இருக்கும் மற்றும் நீண்ட காலம் நீடிக்காது. பாத்தீங்களா? அப்ப தேவனுடைய வார்த்தையை கொண்டு என்ன கொடுக்கப்படணும், என்ன கொடுக்கப்படணும், அறிவுரைகள். இப்படி தேவனுடைய வார்த்தையை கொண்டு அறிவுரைகள் கொடுக்கப்பட்டா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு எப்படி இருக்கும், குரோத்தா இருக்கும். ஆனால் வெறும் வசைப்பாடாக இருந்துச்சு அப்படின்னா,
அது டெம்பரரியா வேணா ஒரு ப்ராப்ளத்தை என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஆனா லாங்ல என்ன ஆகாது, சால்வ் ஆகாது. சரிங்களா? அப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாடத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம முடிச்சிடலாம். என்ன புதர், இதெல்லாம் சொல்லவே இல்லையே புதர், இதெல்லாம் சொல்லியிருந்தா உங்களை ஏற்றிருக்கவே மாட்டோமே புதர், பார்ட் 2 வேற பண்றீங்களா இனிமேல்? சரி, சின்னது ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். பாருங்க, மூப்பர்களுக்கான பேதுரு மற்றும் அப்போஸ்தலன் பவுலினுடைய அறிவுரைகள், ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ண நம்ம இப்போ இந்த விஷயங்களை என்ன பண்ண மைண்ட்ல வச்சுங்க. நெக்ஸ்ட், சபையில இருக்கக்கூடிய ஒரு சில ஊழியங்கள், டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி, இது தெரியணும். இது தெரியலனா நம்ம யாருக்கு எந்த ஊழியத்தை மூப்பர் என்ன செய்கிறாருன்னு உங்களுக்கு என்ன ஆகாது, தெரியாது. படிக்கலாம் அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 12:28. 1 கொரிந்தியர் 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். சரி, நீங்க எல்லாத்தையும் பார்க்க போறதில்ல, ஒரு சந்தோஷமான செய்தி. ஒரு சில காரியங்களை மட்டும் என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். அந்த ஆர்டர் கொடுத்துருக்காரு பாருங்க. முதலாவது யாரு? அப்போஸ்தலர்கள். சரி, இப்ப அப்போஸ்தல ஊழியம் இருக்குதா நமக்கு? அப்போஸ்தல ஊழியம் இருக்குதா நமக்கு? நான் கேட்கிறேன்னா நமக்கு அப்போஸ்தல ஊழியம் கிடையாது. அது யாரோட முடிஞ்சு போச்சு? 12. ஸோ அந்த மினிஸ்ட்ரி நமக்கு கிடையாது. we are not apostles. அப்போஸ்தல ஊழியம் செய்வதற்கு தேவன்கிட்ட இருந்து டைரக்டா வரம் வாங்கினவர்கள் நம்ம அல்ல. பட் செகண்ட் மினிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, யாரா? தீர்க்கதரிசிகள். தீர்க்க தரிசனம் சொல்றோமா? மூப்பர் என்பவர் இந்த ஊழியம் செய்யணும். எந்த ஊழியம்? தீர்க்க தரிசன ஊழியம். ரெண்டாவது என்ன ஊழியம்? மூணாவது என்ன ஊழியம்? போதகர். அதான் இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா டீச்சிங் இருக்கு. டீச்சிங் இல்லைன்னா ப்ரீச்சிங். சரி, நெக்ஸ்ட் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதுல கொடுக்கப்படாத ஒரு ஊழியத்தை முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். முதல் ஊழியம் என்ன தெரியுங்களா? ஒரு மூப்பர் அவர்களுக்கு ஒரு அடிப்படையா இவர் இந்த ஒரு ஊழியத்தை செய்யலாம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஊழியத்தெல்லாம் யார் செய்ய போறாங்க? சபையா? யார் செய்யணும்? மூப்பர். அப்படின்னா ஒரு இவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், ஒரு இவாஞ்சலிக்கல் ஊழியமா இருக்கலாம். என்ன அது? சுவிசேஷகனுடைய ஊழியம். என்ன அப்படின்னா, இது ஒரு ஆரம்ப நிலை ஊழியம். இது என்ன ஊழியம்? ஆரம்ப நிலை ஊழியம். இப்ப இந்த ஊழியத்தை செய்யணும்னு வச்சுக்கீங்களேன், அவருக்கு பேசிக்கா ஒன்னே ஒரு தகுதி இருக்கணும். என்ன தகுதி இருக்கணும்? போதக சமத்தனா இருக்கணும். கரெக்ட். அப்படின்னா ஒரு போதக சமத்தனா இருந்திருக்கிறார் அப்படின்னா, அவரால் ஒரு அளவுக்கு சத்தியத்தை கொஞ்சம் அழகா எடுத்து ஜனங்களுக்கு முன்பாக பேச முடியும். அப்படின்னா லோக்கல் எக்லிஷியாவுக்கு சுவிசேஷ ஊழியம் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் திறமை வாய்ந்தவராக இருக்கிறார், சத்தியத்தை எடுத்து பிரசங்கிக்கிறதுல, கையாளுகிறதுல, என்னென்ன காரியங்களை ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் காட் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஒரு வசனத்தை சரியா என்ன பண்ணணும், கையாளுகிறவராக இருக்கிறார் அப்படின்னா, அப்ப இந்த சுவிசேஷ ஊழியத்தை எங்க கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்? வேற எக்லிஷியாஸுக்கு என்ன பண்ணலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனா யாருடைய பிரதிநிதியாக போவார்? சபையினுடைய பிரதிநிதியாக. உதாரணத்துக்கு யாரை எடுக்கலாம்? இங்கே இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் படிங்க சிஸ்டர். சுவிசேஷகரின் திறமை என்பது சத்தியத்தை ஆராய மனிதர்களின் இதய வரல நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. பிலிப்பு இந்த ஸ்லைட்ல கொஞ்சம் கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. பிலிப்பு ஒரு சுவிசேஷக ஊழியர். பிலிப்பு யாரு? சுவிசேஷகர். அவர் பாருங்க, அவர் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த காரியத்தை யாருக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாரு? அப்போஸ்தலர்கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவார். அப்படின்னா ஒரு சபைக்கு ஒரு ஆரம்ப கால ஊழியத்தையோ இல்லைன்னா இந்த சபை நிமித்தமாக வெளியூர்களுக்கு சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை சப்ஜெக்ட் பேசுறதோ, இதெல்லாம் யாரு செய்யலாம்? மூப்பர்கள் செய்யலாம். அந்த மூப்பர்கள்ல அப்படி ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா அது என்ன ஊழியமாக கருதப்படும்? என்ன ஊழியமாக கருதப்படும்? சுவிசேஷ ஊழியம். சரி, இப்போ நான் என்ன ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன்? அது எப்படி எனக்கு தெரியுன்றீங்களா?
இப்ப நான் உங்களுக்கு என்ன ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன்? அவ்வளவுதான். அப்ப நான் வேற ஒரு சபையினுடைய ஒரு மூப்பர். அப்போ நான் என்னுடைய எக்லீசியா மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? ஒரு எடிஃபிகேஷன், ஒரு சத்தியத்தின் நிமித்தமாக உங்களுக்கு ஒரு ஆலோசனை. இதை செய்கிறதுக்கு பேர் தான் என்ன ஊழியம் அப்படின்னா சுவிசேஷ ஊழியம். இதை செய்கிறதற்கு யார் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும்? மூப்பர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஊழியம் என்ன அப்படின்னா போதகர் ஊழியம், டீச்சர். ஸோ இந்த ஊழியம் கொஞ்சம் படிங்க, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிங்க, ரொம்ப கவனமா படிங்க. எந்த ஒரு மூப்பரும் மந்தைக்கு ஒரு மேய்ப்பராக போதகராக சேவை செய்ய முடியும். கவனிச்சிங்களா? எந்த ஒரு மூப்பரும் ஒரு மந்தைக்கு மேய்ப்பராக, டீச்சராக, பிரீச்சராக ஊழியம் செய்ய முடியும். பட் ஆனால், இந்த ஆனால் தான் என்ன அப்படின்னா படிங்க. ஆனால் அவர் சிறப்பு தகுதியை கொண்டவராக இருக்க வேண்டும். என்னது சிறப்பு தகுதி? வேற சுவிசேஷ ஊழியத்துக்கு நீங்க எதுவும் சொல்லல, சிறப்பு தகுதி நாங்க எதுவும் சொல்ல. ஆனால் ஒரு போதகர், ஒரு டீச்சர், ஒரு பிரீச்சர், அவருக்கு என்ன வேணுங்களா? என்ன வேணும்? சிறப்பு தகுதி வேணுமா? சரி, என்ன சிறப்பு தகுதி படிங்க. ஆண்டவரின் மக்களின் நலனை தனிப்பட்ட முறையில் கவனிக்க வேண்டும். பாருங்க, அப்படின்னா சபையினுடைய மனநிலைமையை எந்த முறையில கவனிக்க வேணும்? தனிப்பட்ட இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய ஸ்பிரிச்சுவல் நீடு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. தேவைப்பட்டால் செகண்டரி என்னது? வேர்ல்ட்லி நீட். அந்த வேர்ல்ட்லி நீட்ல என்னெல்லாம் வரும், ஸ்பிரிச்சுவல் நீட்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா ரெண்டாவது பாயிண்ட் படிங்க. ஒரு போதகரின் வேலை வீடு சந்திப்பு, வீடு சந்திக்கிறது, ஹவுஸ் விசிட். பின்னர் அவர்களை ஊக்குவிப்பது. இப்போ ஹவுஸ் விசிட்டோ இல்ல இண்டிவிஜுவலா ஒரு சகோதரனையோ பார்த்து எக்லீசியால பேசும் பொழுது என்ன தெரியும் அப்படின்னா அவருடைய ஸ்பிரிச்சுவல் நீட் என்னன்னு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் அவர்களை என்ன பண்ணணும்? ஊக்குவிக்கணும், என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்ணணும், என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் கொடுக்கணும். என்கரேஜ் பண்ணணும்னா என்ன கொடுக்கணும்? சப்ஜெக்ட் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படியா? இல்ல, அவருக்கு தேவையான இன்னும் என்கரேஜ்மெண்ட். சோர்ந்து போயிருப்பார் ஒரு சில நேரங்கள்ல. பரவாயில்ல, நடந்து போன விஷயங்கள் என்ன பண்ணிருங்க. அப்போ இதெல்லாம் யார் செய்யணும் அப்படின்னா ஒரு சிறப்பு தகுதி வாய்ந்த மூப்பராகத்தான் இருப்பாரு. ஆனா அந்த வேலையை எல்லாரையாலும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாருமே மூப்பரா இருந்தாலும் அந்த மூப்பருடைய வளர்ச்சி எதை பொறுத்தும் இருக்கிறது? எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் இருக்கு. அவர் கடந்து வந்த அனுபவங்கள். ஆமா, அந்த அனுபவங்களின் அடிப்படையில் அவருக்கு என்ன கொடுக்கலாம்? ஆலோசனை கொடுத்து, ஊக்குவித்து, வளப்படுத்தி, ஒன்றாக பிடித்து, அவரை மறுபடியும் சபையில ஒரு அங்கமாக பிடித்து, ஆடுகளின் ஊடையில் இருக்கக்கூடிய ஓநாய்களை என்ன பண்ணணும்? எதிராக பாதுகாப்பு. அப்ப இதெல்லாம் யாரு செய்யணும்? மூப்பர். அதுல பர்டிகுலரா என்ன வேலை இப்படி எல்லாம் செய்கிறார் அப்படின்னா இன்டைரக்டா அந்த மூப்பர் என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறார்? என்ன வேலை? போதகருடைய வேலை. சுவிசேஷகனுடைய வேலை முடிஞ்சு போயிருச்சு. அது ரொம்ப சிம்பிள். சுவிசேஷனுடைய வேலை செய்யறது சிம்பிள். ஆனா போதகருடைய வேலை செய்யறது, போதகனுடைய வேலை செய்கிறது கஷ்டம். எவ்வளவு கஷ்டம்ன்றதை இப்ப பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைடு பார்க்கலாம். கடைசி அது கூட படிச்சிருங்க அந்த பாயிண்ட். போதகர் மந்தையின் மேற்பார்வையாளரும் கூட கருதலாம். இரண்டு வார்த்தைகள், அதாவது பாஸ்டர் அல்லது மேற்பார்வையாளர், நடைமுறையில் ஒத்த சொற்கள். சரி, இந்த ஒரு பாஸ்டர் அப்படின்றதற்கும் கண்காணி அப்படின்றதற்கும் இது ரெண்டுமே எப்படி இருக்குது? ஒத்த சொற்கள் இருக்குது. பின்னாடி நம்ம கண்காணியை தனியா என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிங்க. ஒரு போதகர் சுயநலவாதியாகவோ ஒரு தலைப்பட்ச மாணவராகவோ ஒருதலைபட்சமாகவோ இருக்க கூடாது. பாருங்க, ஒரு சுவிசேஷகருக்கு இந்த கட்டுப்பாடு கொடுக்கல. சுவிசேஷக ஊழியர்கள் இந்த கட்டுப்பாடை கொடுக்கல. அவர் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. ஆனா ஒரு போதகர் யாரா முக்கியமா இருக்கக்கூடாது? சுயநலம் இருக்கக்கூடாது. அடுத்தது ஒருதலை பட்சமாக என்ன பண்ணக்கூடாது? செயல்படுத்த கூடாது. ஒரு போதகர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது தாம்பதர், இப்படி தாம்பதர் நடக்கணும். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அன்பு காட்ட வேண்டிய இடத்துல
அன்பு. நீதி காட்ட வேண்டிய இடத்துல நீதி. அடுத்தது புத்திமதி வழங்குவதற்கு தகுதியானவர். நல்லா கவனிங்க, எல்லாராலையும் புத்திமதி வழங்கிட முடியுமா? அதனால் இந்த போதக ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு தகுதி, அவங்களுக்கு உள்ள ஒரு தகுதி என்ன அப்படின்னா, அவர்கள் புத்திமதி என்ன பண்ணலாம், சொல்லலாம். அப்படின்னா அதற்கு தகுதியானவராக இருப்பார். மாறுபட்ட ஆடுகளின் மனநிலைமையை கையாளுகிறவர். அதன மாறுபட்ட ஆடுகளின் மனநிலைமை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க, சிந்திப்பாங்க. அப்போ இந்த போதகர் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அனுசரித்து ஆடுகளை ஒன்றாக சேர்த்து, பரவாயில்ல இதை மன்னிங்க, அதை விட்டு கொடுங்க, நீங்கள் இதை செய்யுங்க, நீங்கள் இதை செய்யுங்க. அப்போ இது எல்லாவற்றையும் செய்கிற ஊழியத்திற்கு பேர் தான் என்ன அப்படின்னா போதக ஊழியம். மனித மனதாலோ அல்லது மனித சலுகைகளாலோ அல்லாமல், அப்படின்னா ரொம்ப ஈஸியாக யாரால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாது, ரொம்ப ஈஸியாக யாரால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாது, சாத்தானால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது, அது ஓகே, மனுஷரால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாது. அதான் நம்ம முதலே பார்த்தோம், சுயநலம் இருக்கக்கூடாது, ஒருதலை பட்சம் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு போதக ஊழியம்ன்றது ரொம்ப கடினமான ஊழியம். இருக்கிறதுல போதக ஊழியம் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சபையை கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா டேக் கேர் பண்ற ஊழியம் அது. சபையை கம்ப்ளீட்டா டேக் கேர் பண்ணக்கூடிய விஷயம். அதுல கர்த்தருடைய ஆவியினால என்ன பண்ணணும், இயக்கப்படணும். இது அப்போஸ்தலன் பவுல் எப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த வசனத்தை வேணா படிங்க, 2 கொரிந்தியர் 4:15. 2 கொரிந்தியர் 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே. 2 கொரிந்தியர் 4:15ங்களா? அதானா? சரி, 1 கொரிந்தியர் 4:15 படிங்க. 1 கொரிந்தியர் 4:15. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பிரசங்கம் பண்றாங்க, இவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாங்களா? இன்னைக்கு வேத மாணவர்களுக்குள்ள இவாஞ்சலிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லைங்களா? இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் யார் இல்ல, தகப்பன்மார் இல்ல. தகப்பன்மார்னா யாரு? அதுதான் போதகர். அந்த தகப்பன் ஸ்நானத்துல இருந்து தன்னுடைய ஆடுகளை என்ன பண்ணணும், நல்ல காரியங்களை கெட்ட காரியங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அனுசரிச்சு போகணும். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் அநேகர் இல்லை, பட் மெச்சூர் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு மெச்சூர்டு எல்டர் கண்டிப்பா எந்த ஸ்நானத்துக்கு வரலாம், இந்த ஊழியத்தை என்ன பண்ணலாம். சரி, அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் அநேகர் இல்லை, ஆனா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க யாராக இருக்கணும், எல்டரா இருக்கணும். ஆனா என்ன ஊழியம் செய்யணும், போதக ஊழியம் செய்யணும். அப்போ பொதுவாக யெகோவா தேவன் கிரேட் ஷெப்பர்ட். அடுத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது மேய்ப்பர், நானே நல்ல மேய்ப்பன். அப்ப எல்டர் யாரு, அண்டர் ஷெப்பர்ட். அப்படின்னா மேய்ப்பலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துணை மேய்ப்பர். அப்ப யெகோவா கிரேட் ஷெப்பர்ட், இயேசு கிறிஸ்து ஷெப்பர்ட், எல்டர் யார் அப்படின்னா அண்டர் ஷெப்பர்ட், இல்லைனா துணை மேய்ப்பர். அவர் மேய்ப்பருக்கு கீழே இருந்து அவர் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டு தன்னுடைய மந்தையை, அவருக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மந்தையை மேய்க்கிறவர். சரி, இது போதக ஊழியம். இது எந்த ஊழியம்? நெக்ஸ்ட் அடுத்த ஊழியத்துக்கு நம்ம போயிடலாம். என்ன ஊழியம் அப்படின்னா தீர்க்க தரிசன ஊழியம். சரி, படிங்க, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிங்க. இந்த சேவை செய்வதற்கான சிறப்பு தகுதியும் உள்ளது. பாருங்க, இந்த சேவை செய்வதற்கும் எத்தனை தகுதி இருக்குது, சிறப்பு தகுதி இருக்குது. என்ன சிறப்பு தகுதி பார்க்கலாம். சிறப்பு தகுதி உள்ளது. இந்த வார்த்தையை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி என்று தவறாக புரிந்து கொள்ள கூடாது. கண்டிப்பா இது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்க தீர்க்கதரிசி இல்ல. அப்படின்னா என்னது இது தீர்க்க தரிசன ஊழியம்? பெயர் சபை மாதிரி. நேற்று நான் படுத்து கொண்டிருந்தேன், தேவனுடைய ஆவி என்னை பரலோகத்துக்கு எடுத்து கொண்டு போய் கிறிஸ்துவோடு கூட உட்காந்து டீ சாப்பிட்டு விட்டு வந்தேன். டீ சாப்பிடும்போது இதை இன்றைக்கு சொல்லு என்றார். ஆகவே இன்னைக்கு உங்கள் மத்தியில் வந்து சொல்லுகிறேன். அதுவா
தீர்க்கதரிசி என்பவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பொது பேச்சாளர், பப்ளிக் ஸ்பீக்கர். பாருங்க, எல்லாராலையும் பப்ளிக்னா என்னது, நம்ம பப்ளிக் மீட்டிங் போடுறோம் பார்த்தீங்களா, பப்ளிக் மீட்டிங், இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் ஒர்க் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒர்க்கை அநேகரால் என்ன பண்ண முடியாது. அப்போ அதற்கென்று ஒரு சிறப்பு தகுதி ஏதாவது ஒன்று இருக்கும். அது என்னன்றதை நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்போ கண்டிப்பாக ஒரு பொது பேச்சாளர் வெறும் பப்ளிக் ஸ்பீக்கர் மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் யார் அப்படின்னா தீர்க்க தரிசனங்களை நல்லா கையாள தெரிஞ்சவர். அப்படின்னா என்ன, தீர்க்க தரிசனங்களை, பைபிள்ல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும், கையாள தெரிஞ்சிருக்கணும். தேவையில்லாம ஏதோ ஒரு தீர்க்க தரிசனத்தை எடுத்து ஏதோ உனக்கு பூச்சி பாட்டு பேச முடியாது. அப்போ அவுட் சைட் ஸ்பீக்கர் அப்படின்னா ஹார்வெஸ்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், பேசுகிற திறமை கொண்டவர். அடுத்தது நெக்ஸ்ட் தீர்க்க தரிசனத்தை கையாளக்கூடியவர். அப்ப அவருடைய ஒரு தகுதிகள் என்ன, படிங்க. ஒரு தீர்க்கதரிசியின் தகுதிகள், அவர் சிறந்த குணத்தை, சுய கட்டுப்பாடு, பணிவு பிரதிபலிக்க வேண்டும். அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்கிறவருக்கு ஒரு சிறப்பான தகுதி இருக்கணும். என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா சுய கட்டுப்பாடு. அப்படின்னா மற்றவங்களுக்கு எல்லாம் தேவை இல்லையா, தேவை. ஆனா இவருக்கு பர்டிகுலரா, ஏன்னா இவர் எங்க நிக்கிறாரு, ஒரு ப்ராமினன்ட் இடத்துல நிக்கிறார். அப்ப ரொம்ப ஒரு சுய கட்டுப்பாடு தேவை. அடுத்தது முக்கியமா என்னவும் தேவை, பணிவு, ரொம்ப தாழ்மை இவர்களுக்கு அவசியம், இந்த தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறவர்களுக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் கூடுகையின் போது, அப்படின்னா நம்ம கூடி இருக்கும் பொழுது ஒரு சில பலவிதமான கேள்விகள் வரும். என்ன வரும், பலவிதமான கேள்விகள், இல்லைன்னா பல சூழ்நிலைகள் வரும். இதை என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். திடீர்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. லாஸ்ட் டைம் கன்வென்ஷன்ல கூட ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டார், ரத்தம் வரைஞ்சு போகுமா போகாதான்னு கேட்டார். சரி, இப்போ எங்க கிளிச்சால இருக்கிற ஒரு தத்தான், அதனாலதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி சொல்றத இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, கஷ்டமா இருக்கா இல்லைங்களா, டக்குன்னு நம்மளால என்ன கொடுக்க முடியல. அப்ப இதை என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்படி இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பல கேள்விகள் வரலாம். இது வெறும் கூடுகையின் போது இல்ல பேரண்ட் டிஸ்கஷன் போது ஏதோ ஒன்று வரும். இப்ப தெரியலன்னா என்ன பண்றதுக்கு, இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் தெரியல, என்ன பண்றதுக்கு, அவ்வளவுதான். இப்போதைக்கு இதுக்கு என்கிட்ட என்ன இல்லை, பதில் இல்லை, கொஞ்சம் டைம் கொடுங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இதுக்கும் என்ன, இப்படி சொல்றதுக்கு என்ன வேணும், தாழ்மை வேணும். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியலன்னு சொல்றதுக்கு என்ன வேணும், மனப்பான்மை இருக்கணும். அடுத்த பாயிண்ட் படிங்க. அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் சுருக்கமாகவும் இனிமையாகவும் வேதாகமத்திலிருந்து பதிலளிக்க தயாராக இருக்க வேண்டும், குழந்தை முதல் இளைஞர் வரை. புரியுதுங்களா? இந்த தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்கிறவர்கள் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எதை சொல்லுவாங்க, சத்தியத்தை சொல்லுவாங்க. ஆனால் இந்த தகுதி இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது தகுதின்றத விட இது என்ன தெரியுங்களா, இது தாளந்து, இது ஒரு டேலண்ட். இந்த டேலண்ட் நிறைய இருக்காது, ஆனா இருக்கும் பொழுது அதை என்ன பண்ணிக்கணும், பயன்படுத்த. ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு காரியத்தை ரொம்ப இயல்பா எல்லாரும் புரிந்து கொள்கிறபடி, யாரு முதல் கொண்டு இப்பதான் கான்சென்ட்ரேட் பண்ணி உட்கார்ந்துருப்பாரு, அவருக்கும் புரியும், சபையில வளர்ந்த சகோதரர்களுக்கு என்ன ஆகும், புரியும். அடுத்தது தேவையில்லாத பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாது. இது ரொம்ப ஒரு முக்கியமான தகுதி. ஏன்னா இவர் எங்க போறாரு, இவரு பொது வழியில போறார். பொது வழி அடுத்தது மற்றும் எக்லீசியா ரெண்டுமே சம்பந்தப்படுகிறதுனால இவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், ரொம்ப வரையறுக்கப்பட்டதாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? இது தீர்க்க தரிசன ஊழியம். நெக்ஸ்ட் இந்த ஊழியம் இது என்னது, யாருமே செய்யறது இல்லையா பிரதர்? பிஷப் ஊழியம் செய்யறவங்களா? சரி, படிக்கலாம் பாருங்க. பிஷப் என்பது கண்காணிப்பாளர் என்பதை குறிக்கிறது. பிஷப் என்பது எதை குறிக்கிறது, ஓவர்சியர். ஓவர்சியர்னா என்னது,
மேற்பார்வையாளர். சரி, கரெக்ட். கண்காணி. படிங்க. சில மூப்பர்களுக்கு திருச்சபையில் பரந்த அளவிலான சிறப்பு செல்வாக்கு அல்லது பாருங்க, சில மூப்பர்களுக்கு. நல்ல கவனிங்க, எல்லாருக்கும் அல்ல, அதான் நான் சொல்லிட்டேன், மூப்பர்கள் எல்லாரும். ஆனா மூப்பர் ஊழியம் வந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஏத்தாப்புல, அவர்களுடைய தாழ்ந்துக்கு ஏத்தாப்புல, அவர்களுடைய என்ன சொல்லலாம் அப்படின்னா பயிற்சிக்கு ஏத்தாப்புல என்னென்ன ஊழியங்கள் செய்யலாம். ஒரு சிலர் என்ன ஊழியம் மட்டுமே செய்யலாம், ஒரு வருஷம் ஃபுல்லா என்ன ஊழியம் செய்யலாம், சுவிசேஷ ஊழியமே செய்யலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அவர் அந்த சகோதரர் அந்த தாளந்தை உடையவர். ஒருத்தர் என்ன ஊழியமே செய்யலாம், போதக ஊழியமே செய்யலாம். ஒருத்தர் எந்த ஊழியமே செய்யலாம். நீங்க கோவப்படக்கூடாது, நாங்க அவரை மூப்பரா ஏற்படுத்தினோம், ஆனா அவர் யாருக்கு ஊழியம் செய்ய மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு நிறைய சபையில பிரச்சனை என்ன தெரியுங்களா, நாங்க எலெக்ட் பண்ணும் ஊழியரா, ஆனா அவரு எக்லீசியால இருக்கிறதே எத்தனை வாரம். எம்மா சகோதர சகோதரிகளே, அவருடைய ஊழியம் அதுதான். ஏன்னா உங்க சபை சார்பாக நீங்கள் தேர்ந்தெடுத்த சகோதரர் மற்ற சபைகளுக்கு இப்ப என்ன போயிருக்கிறாரு, அறுவடை வேலைக்காகவோ இல்ல தீர்க்க தரிசன ஊழியத்திற்கோ என்ன பண்ணியிருக்கிறாரு, போயிருக்கிறாரு. இப்படிப்பட்டவர்களை நீங்க ஜாஸ்தி சபையில இருக்கும்போது என்ன பண்ணிக்கணும், உண்மை அதுதான். இப்படிப்பட்டவர்களை சபையில இருக்கும் பொழுது சபை என்ன பண்ணிக்கணும், பயன்படுத்திக் கொள்ளும். அப்போ மூப்பர்கள் எல்லாரும், ஆனால் வேலைகள் எப்படி இருக்குது, வித்தியாசம் இருக்குது. ஒரு சிலர் சுவிசேஷகர், ஒரு சிலர் போதகர், ஒரு சிலர் தீர்க்கதரிசி, ஒரு சிலர் யாரு கூட ஆகலாம், கண்காணி. கண்காணி என்பது ஒரு பரந்த அளவுல, அப்படின்னா 2-3 எக்லீசியாஸுக்கு கண்காணிக்கிறவராக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்களா யாராவதுனா? படிங்க படிங்க படிச்சிடலாம். எடுத்துக்காட்டாக அப்போஸ்தலன் பவுல் ஒரு கண்காணி அல்லது பிஷப் ஆவார். அவர் தான் ஃபர்ஸ்ட் கண்காணி. பாருங்க, எத்தனை சபையை கண்காணிச்சார். ஏதான ஒரு சபையில பிரச்சனைனா உடனே என்ன பண்ணிடுவாரு, திட்டிடுவார். புத்தி இல்லாத, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவங்கள என்ன பண்ணுவாரு, சமாதானம் பண்ணுவாரு. சரி, ஒன்னும் டென்ஷன் ஆயிராதீங்க அப்படின்னுவாரு. சரி, அடுத்தது அவருடைய பேர் மேற்பார்வையில அந்த கண்காணி. இந்த கண்காணி அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. பாருங்க, இது அவங்களுக்கு மட்டும் நிறுத்தி வைக்கல. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது. எடுத்துக்காட்டாக தீமோத்தேயு அப்போஸ்தலன் பவுலின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த சேவையில் ஈடுபட்டார். பாருங்க, தீமோத்தேயு அப்போஸ்தல் பவுலுடைய வழிகாட்டுதலின்படி, அவர் கூட தீமோத்தேயு சபையினுடைய ஒரு மூப்பர். ஆனா அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கண்காணியாக இருந்திருக்கிறார். 2-3 எக்லீசியாஸ் அவர் கூட என்ன பண்ணியிருக்கிறார், கண்காணித்து இருக்கிறார். படிங்க. ஓரளவுக்கு பல்வேறு திருச்சபைகளுக்கு அவரது பிரதிநிதியாக இருந்தார். பிரதிநிதி, கண்காணிப்பு. நெக்ஸ்ட், பவுல் அவர்கள் அருகில் உள்ள பட்டணங்களில் மந்தையை மேற்பார்வையிடவும் சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கவும் தீத்துவுக்கு கட்டளையிட்டார். தீத்து கூட ஒரு வேலை, அவர் என்ன ஊழியம் செஞ்சிருக்கிறாரு, கண்காணிப்பு ஊழியம் செஞ்சிருக்கிறார். நெக்ஸ்ட், அவர்கள் இழிவான ஆதாயத்தை கொண்டிருக்க. இந்த இப்ப கண்காணியினுடைய தகுதி, மெயினான தகுதி என்னன்னா இழிவான ஆதாயம். அந்த இழிவான ஆதாயம்னா என்னன்றதெல்லாம் நீங்க பின்னாடி போய் என்ன பண்ணுங்க பாருங்க. இழிவான ஆதாயம் கொண்டிருக்க கூடாது. ஆனால் எஜமானர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சேவை செய்யும் மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும். யார் இந்த எஜமானர்? பிதா. பிதாவுக்கும் சகோதரர்களுக்கும் இவங்க என்ன பண்றாங்க, சேவை செய்யும் மனப்பான்மை. அடுத்தது, அவர்கள் உயர்ந்த தெய்வீக வாழ்க்கை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. கண்காணிப்பு வேலை ரொம்ப என்னன்னா ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு ஊழியம். இந்த ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா உயர்ந்த தெய்வீக வாழ்க்கை. நல்ல ஒரு லைஃப் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மெச்சூர்ட் லெவலுக்குள்ள என்ன இருக்கணும், கிறிஸ்துக்குள்ளாக என்ன இருக்கணும், வளர்ந்துருக்கணும். அடுத்தது, பணிவு மற்றும் தியாக மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும். ரொம்ப தியாகம் இருக்கணும். இவர் நினைச்ச மாதிரி தன்னுடைய வேலையெல்லாம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா இவர் ஒரு எக்லீசியாவுக்கு இல்ல, எத்தனை எக்லீசியாவுக்கு ஊழியம் செய்யணும், ஒன்றுக்கு மேற்பட்ட எக்லீசியா. அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பணிவு, தாழ்மை, பொறுமை, அதுமோட தியாக மனப்பான்மை கொண்டிருக்கிறோம். அவன் பாருங்க, இன்றைக்கு இதோட நம்ம என்ன பண்ணலாம், முடிச்சுக்கலாம். 2 விதமான என்ன காரியங்கள் பார்த்துருக்கிறோம். ஒன்று பேதுரு மற்றும் இவர்கள் கொடுத்த ஆலோசனை,
இப்போ இந்த ஆலோசனைகளை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஆலோசனைக்கு அப்படியே தகுந்தால் போல 100% யாரானா ஃபிட் ஆகுறாங்களான்னு என்ன பண்ணுங்க பாருங்க. உங்களுக்கு எத்தனை எல்டர் கிடைப்பாங்க தெரியுங்களா? 0. என்ன பண்ணலாம்? ஆகவே இந்த கருத்துக்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களுடைய ஜெபிங்க. இந்த காரியங்களுக்கெல்லாம் ஒத்து யாரால செய்ய முடியும்? இதெல்லாம் செய்யணும். சபைக்கு இவ்வளவு வேலைகள் இருக்குது. இந்த சபையிலிருந்து சுவிசேஷ ஊழியம் செய்யணுங்களா? செய்யணுமா வேணாங்களா? செய்யணும். இங்க இந்த சபையிலிருந்து வள்ளியூர் எக்லீசியால தீர்க்க தரிசன ஊழியம் செய்யணுங்களா? செய்யணும். போதக ஊழியம் செய்யணுமா? செய்யணும். கண்காணிப்பு ஊழியம் தேவ கிருபை இருந்தா செய்யணும். அப்ப இவ்வளவு செய்யணும் அப்படின்னா அப்ப அதற்கான காரணிகள், அதற்கான சகோதரர்கள் இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அவர்களை தேர்ந்தெடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சித்தத்தை என்ன பண்ணுங்க நிறைவேற்றுங்க. தேவ சித்தம் நிறைவேற்றுவதற்கு உட்கார்ந்து என்ன பண்ணுங்க ஜெபிங்க. ஜெபிச்சு இந்த காரியங்களை செய்வதற்கு தேவன் தாமே நமக்கு கிருபையும் பலனையும் பரிசுத்தாவையும் தந்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய அன்பு சகோதரரை கொண்டு தேவன் மூப்பொருளுக்கான அப்போஸ்தலர் பேதுரு மற்றும் பவுல் அவர்களுடைய அறிவுரைகளை நம்ம இன்னைக்கு கேட்டோம். தேவன் நம்முடைய சபையின் பக்தி விருத்திக்காகவும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஒரு மேன்மையான நிலைக்கு நம்ம போறதுக்காகவும் சகோதரர்கள் சபையில மூப்பரல்ல மூப்பர்களையும் உதவிக்காரும். அப்போ மூப்பர்கள் பன்மையில தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அநேக மூப்பர்கள் சபையில் ஏற்படுத்தப்படுவது சபையுடைய பக்தி விருத்தியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே அந்த ஒழுங்குகளாக நாம் இந்த காரியங்களை உள்வாங்கி ஜெபத்தோடு நம்முடைய சபையின் மூப்பர்களும் மற்றும் உதவிக்காரர்களை நாம் தேர்ந்தெடுக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகளை நமக்கு பகிர்ந்து கொடுத்த அன்பு சகோதரருக்கு கூட கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்களை நன்றிகளை